பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வமன் தபியஹும் பிஹ்சான் இலா யௌமித்தீன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய உரையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இஸ்லாம் சம்பந்தமாக, மார்க்கம் சம்பந்தமான சில தகவல்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது இன்று உலகத்தில் இருக்கிற சில கேள்விகளுக்கான பதில்களை பெறும் வகையில், ஒன்று, கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற வாதம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வாதம் சம்பந்தமான சில விஷயங்களையும், இந்த உலகத்துக்கு மனிதன் ஏன் படைக்கப்பட்டிருக்கின்றான், அந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இது சம்பந்தமான சில விஷயங்களையும், கடவுள் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அந்த கடவுளுக்கான பண்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும், இது சம்பந்தமான சில விஷயங்களையும், அதே நேரம் இஸ்லாம் என்ற மார்க்கம் எப்படி உண்மையான மார்க்கமாக வரும், ஏன் நிறைய மார்க்கங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன, எப்படி நிறைய மார்க்கங்கள் உருவானது, அதில் எப்படி இஸ்லாம் உண்மையான மார்க்கமாக மாறும், இது சம்பந்தமான தகவல்களை உள்ளடக்கியதாக இன்றைய உரை இன்ஷா அல்லாஹ் அமைய இருக்கின்றது. அந்த அடிப்படையில் ஏன் நாங்கள் இந்த தலைப்பை எடுத்தோம் என்றால், இன்று முஸ்லிம்களிடமே இஸ்லாமிய சம்பந்தமான விசுவாச கொள்கையில் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இன்று எங்களுக்கு தெரியும், நாஸ்திக சிந்தனை உலகளாவிய ரீதியில் பரப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நாஸ்திக சிந்தனை, அதாவது கடவுள் இல்லை என்ற அந்த சிந்தனையை உலகத்தில் இன்று திட்டமிடப்பட்ட முறையில் பரப்பப்பட்டு வருவதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படை எங்களுடைய சிறுவர்களிடமே இன்று நாஸ்திக சிந்தனை உருவாக்கப்பட்டிருக்கின்றது, முஸ்லிம்கள் ஏனைய மதத்தினர் உட்பட. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய கொள்கையை சரியாக விளங்கியிருக்க வேண்டும். அதே நேரம் எங்களோடு இருக்கின்ற நிறைய சகோதரர்கள் முஸ்லிம்கள் அல்லது ஏனைய மதத்தினவர்களுக்கு இஸ்லாத்தை நாங்கள் எவ்வாறு முன்வைக்கலாம், அதற்கான ஒரு வழிமுறையாக இந்த உரையில் நாங்கள் பிரயோசனம் பெறுவதற்கு முடியுமாக இருக்கும். அந்த அடிப்படை முதலாவதாக நாங்கள் எங்களுடைய அந்த முதலாவது வாதம் என்னவென்றால், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற வாதம். சார்ல்ஸ் டார்வின் என்ற விஞ்ஞானி ஒரு கொள்கையை முன்வைத்தார். கூர்ப்பு கொள்கை என்று அது அழைக்கப்படும். அது கொள்கை என்னவென்றால், அனைத்துமே இந்த உலகத்தில் இருக்கிற படைப்புகள் அனைத்துமே தானாக உருவானது, பின்னால் கடவுள் என்ற ஒருவன் இல்லை, அனைத்துமே தானாக உருவானது, தானாகவே தான் அனைத்தும் இயங்குகின்றன. இதுதான் விஞ்ஞானம், விஞ்ஞானம் மாத்திரம்தான் உலகத்தில் இருக்கின்றது. இந்த கொள்கையை முன்வைத்தால் அது இன்று எங்களுடைய பாட புத்தகங்களில் பாடத்திட்டமாக கூட இருக்கின்றது. இது சரியா இல்லையா என்று பார்த்தால் இல்லை என்பதே தான் பெரும்பாலான அறிஞர்களின் முடிவாக இருக்கின்றது. ஏனென்றால் விஞ்ஞானிகளிலே எங்களுக்கு நிறைய பேரை தெரியும், நிறைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியின் முடிவில் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள், கடவுள் உண்டு, இந்த பிரபஞ்சம், இந்த படைப்புகளுக்கு பின்னால் ஒரு கடவுள் இருக்க வேண்டும் அல்லது ஒரு சக்தி இருக்க வேண்டும் என்பதை விஞ்ஞானிகளே ஏற்றிருக்கின்றார்கள். அதற்கப்பால் நாங்கள் கடவுள் உள்ளார் என்பதற்கான சில ஆதாரங்களை நாங்கள் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படை எங்களுக்கு ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் உள்ளம் சொல்லும் முதலாவது பதில் என்னவென்றால், உள்ளம் சொல்லும் உலகத்திற்கு ஒரு கடவுள் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பாடசாலைக்கு 2 அதிபர்கள் இருக்க முடியாது, ஒரு வாகனத்தை 2 பேர் ஒரே நேரத்தில் செலுத்த முடியாது, அதே நேரம் ஒரு நாட்டுக்கு 2 ஜனாதிபதி இருக்க முடியாது என்று நாங்கள் சொல்கின்றோம். ஏன்? அப்போது ஆட்சி சரியான முறையில் நடைபெறாது. அப்படியாக இருந்தால் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற சக்தி 2ஆக இருக்க முடியாது, ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை எல்லோருடைய உள்ளமும் லேசாக சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நாங்கள் இன்னும் சில ஆதாரங்களை பார்த்தால், மனித உள்ளம் சொல்லும் இந்த உலகம், மனிதனுடைய பிறப்பு, அடுத்தது வாழ்க்கை, இவற்றை பற்றி ஒருவன் ஆராய்ந்தால் முடிவுக்கு வருவான், இதன் பின்னால் ஒரு கடவுள் இருக்க வேண்டும், ஒரு கடவுள் இருந்தால்தான் ஒரு மனிதனை படைக்க முடியும், உலகத்தை படைக்க முடியும், அனைத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கின்றது, அதே நேரம் முடிவும் இருக்கின்றது. இதை விஞ்ஞானம் கூட ஏற்றிருக்கின்றது. உலகம் படைக்கப்பட்டது, மனிதன் படைக்கப்பட்டான் என்பதை விஞ்ஞானமும் ஏற்றிருக்கின்றது. அதே தான் இந்த சிந்தனையை நாங்கள் சிந்திக்கும் போது மனிதன் முடிவுக்கு வருவான், கடவுள் இருக்கின்றார், கடவுள் தான் இந்த படைப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியவன். ஏனென்றால் படைப்புக்கு ஆரம்பம் இருக்கிறது, முடிவும் இருக்கின்றது. எனவே பின்னால் யாராவது இருக்க வேண்டும், அதை உருவாக்குவதற்கும் அளிப்பதற்கும். அதே நேரம் நாங்கள் ஆண் பெண் வித்தியாசங்களை நோக்கினால் அதில் கூட எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றது. ஒரு ஆணும் பெண்ணும் வித்தியாசமான உணர்வுகள், வித்தியாசமான ஆசைகள், தேவைகள், சிந்தனைகள், அறிவு தரம் என்று, நிறம், மொழி என்று நிறைய வேறுபாடுகள் எங்களுக்கு இருக்கின்றன. அவர்களுக்கு கிடைக்கிற பிள்ளைகள்
இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நாங்கள் யாரையும் சொல்ல முடியாது. 2 பேர் 100% ஒரே மாதிரி இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் யாருமே இல்லை. குறைந்தபட்சம் விரல் அடையாளமாவது மாற்றமாக இருக்கும். இதுவே எங்களுக்கு ஒரு ஆதாரம். இதற்கு பின்னால் திட்டமிடக்கூடிய ஒருவன் இருக்க வேண்டும், அவன் தான் அந்த கடவுள். அடுத்ததாக அதிர்ஷ்டங்கள் வித்தியாசப்படுகிறது. உதாரணமாக ஒரே மாதிரியான 2 பேருக்கு ஒரே மாதிரியான 2 பிள்ளைகள் கிடைக்கிறது, அதாவது இரட்டை பிள்ளைகள். ஆனால் அந்த இரட்டை பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய தேவைகள் அறிவுத்தரம் அனைத்தும் வித்தியாசப்படுவதை நாங்கள் காண்கின்றோம். 2 பேரும் ஒரே மாதிரி வளர்வது இல்லை. இவ்வாறு நாங்கள் ஆராய்ந்து சென்றால் மனிதனுடைய வித்தியாசங்களை நாங்கள் நோக்கினாலே போதும், கடைசியில் எங்களுக்கு முடிவுக்கு வரலாம் கடவுள் இருக்கிறார், அதற்கு பின்னால் கடவுள் இருக்கிறார் என்று. ஒரு பிரபலமான சம்பவம் தான் எங்கள் அனைவருக்கும் தெரியும். விஞ்ஞானத்தை படிக்கின்ற மாணவர்களுக்கு தெரியும் தோமஸ் அல்வா எடிசனை பற்றி. அவர் ஒரு சிறந்த விஞ்ஞானி, நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கின்றார். அவரிடம் ஒரு முறை ஒரு மாணவர் சென்று கேட்டார், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கின்றது, விஞ்ஞானத்திலே தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே, உங்களுக்கு எப்படி கடவுள் நம்பிக்கை வந்தது என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய அறைக்கு வாருங்கள், நாங்கள் இந்த குறிப்பிட்ட நாளில் இதை சம்பந்தமாக பேசுவோம் என்று. அதே போல் அந்த மாணவரும் அவருடைய அறைக்கு சென்றார். அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய அறைக்கு சென்றதும் அவருடைய அறையினுள் தோமஸ் அல்வா எடிசன் கண்டுபிடித்த அனைத்து கண்டுபிடிப்புகளும் காணப்பட்டன. அவற்றை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்டார், இவற்றையெல்லாம் நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கின்றீர்கள், உங்களுக்கு எவ்வாறு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது, இந்த அறிவு எவ்வாறு உங்களுக்கு வந்தது, எவ்வாறு இந்த மாதிரி சிந்தித்தீர்கள் என்று அவர் கேட்டபோது அவர் சொன்னார், தோமஸ் அல்வா எடிசனின் பதில் எவ்வாறு இருந்தது என்றால், அவர் சொன்னார், நான் ஒரு முறை என்னுடைய வீட்டு கதவை திறந்து பார்த்தேன், அனைத்தும் தானாக உருவாகியிருந்தது, அனைத்து கண்டுபிடிப்புகளும் தானாக உருவானது, நான் ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு. உடனே மாணவர் ஆச்சரியப்பட்டு சொன்னார், என்னுடன் கேலி செய்யாதீர்கள், உண்மையை சொல்லுங்கள் என்று. அப்போது அவர் பதில் சொன்னார், இந்த ஒரு அறைக்குள்ளால் சில உபகரணங்கள் தானாக உருவாகுவதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் இந்த உலக படைப்பை பற்றி உனக்கு தெரியும். சூரியன், சந்திரன், அதனுடைய அமைப்பு சம்பந்தமாக காலை மாலை இரவு பகல் அனைத்தும் ஏற்படுகின்றது. இது உலகத்தில் இருக்கிற பால்வெளிகள், விண்வெளி, வானம், பூமி, அவற்றின் அசைவுகள், சுற்றுவட்டங்கள் அனைத்தையும் அறிந்த அனைத்துமே தானாக உருவாகுவது என்று நீ சொல்லும் போது நான் இவ்வாறு சொல்வது பிழை இல்லை. அப்போது அவருக்கு உண்மை புலர்ந்தது. என்ன, இவ்வளவு பெரிய ஒரு படைப்பு இருந்தால் படைப்புக்கு பின்னால் ஒரு படைப்பாளன் இருக்க வேண்டும். எனவே படைப்பாளன் இருப்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் ஆராய்ச்சி செய்து போனாலும் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தால் அதற்கு பின்னால் படைப்பாளன் தான். எனவே அந்த படைப்பாளனை உலக வரலாற்றில் அனைவரும் ஏற்றுக்கொண்டதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கூட ஒரு முறை, உதாரணமாக நாங்கள் ஒரு படகில் பிரயாணம் செய்யக்கூடிய மக்களை உதாரணத்துக்கு எடுத்தால், படகில் பிரயாணம் செய்யும் போது படகு மூழ்க ஆரம்பித்து விட்டால் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட என்ன செய்வார்கள், கையேந்தி கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொல்வார்கள். இதை நாங்கள் கண்கூடாக காணலாம். இறை நம்பிக்கை குறைவாக இருக்கின்றவர்கள் கூட என்ன செய்வார்கள், ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் உதவி செய்ய யாருமே இல்லை என்று வந்தால் உடனே கையேந்துவார்கள், கடவுளே என்னை காப்பாற்று. இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் அதை கூறுகின்றான், அனைவரின் உள்ளத்திலும் கடவுளுடைய நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால், அந்த கடவுள் யார், இந்த கடவுளின் பண்புகள் என்ன, உண்மையான கடவுள் யார், இதை நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு கடவுள் என்று எடுத்தால் பொதுவாக அவருக்கான சில தகைமைகள் இருக்க வேண்டும். உதாரணமாக மனிதன் எடுத்தால், ஏதாவது தொழிலை எடுத்தால், தொழிலில் சேர்ப்பதற்கு முன்னால் சில தகைமைகளை எதிர்பார்ப்பார்கள். கல்வித்தரம் இவர் இருக்க வேண்டும், பண்பாடுகளை பார்ப்பார்கள், இப்படி வித்தியாசமான தராதரங்களை பார்த்து தான் தொழிலில் அமர்த்துவார்கள். அதே போல் நாங்கள் கடவுள் என்று சொல்லும் போது கடவுளிடம் விசேட பண்புகள் இருக்க வேண்டும். உதாரணமாக கடவுள் என்றால் அவருக்கு எதையும் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும், அனைத்தையும் பார்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும், அனைத்தையும் கேட்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும், தனி சக்தியாக இருக்க வேண்டும், அவனுக்கு இணையாக யாருமே இருக்க முடியாது, அவன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் படைத்தவனாக காணப்பட வேண்டும், அவனை யாரும் படைக்க முடியாது, அல்லது அவனுக்கு குடும்பங்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் குடும்பங்கள் இருந்தால் சக்திகள் வேறுபடும். எனவே தனி சக்தியாக கடவுள் காணப்பட வேண்டும், அவன் நினைத்ததை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு கீழால் தான் அனைத்தும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒருவரை தான் நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும். அதே நேரம் அந்த கடவுளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. உதாரணமாக கடவுளுக்கு கேட்க முடியாது என்று சொல்ல முடியாது, அவருக்கு செவிடு என்று சொல்ல முடியாது, அவருக்கு பேச முடியாது என்று சொல்ல முடியாது. அவனுக்கு அனைத்தும் முடியும், ஆனால் உலகத்தில் உள்ள மனிதனை போன்று அல்ல.
மனிதனோடு அவனை ஒப்பிட முடியாது. ஏனென்றால் அவன் தனி சக்தி, அவன் தான் அனைத்தையும் படைத்தவன், அனைத்து படைப்புகளுக்கு பின்னால் இருக்கிறவன் அவன் தான். எனவே அவனுக்கு எந்த குறைகளும் இல்லை, அவனுக்கு தூக்கம் வராது, அவனுக்கு பசி இல்லை, அவனுக்கு மனித தேவைகள் எதுவும் இருக்க முடியாது, மனித உருவத்தில் வர வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒருவனை தான் நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே இப்போது இந்த கடவுளை எப்படி அழைப்பது என்று நோக்கினால், இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வாறு அழைப்பார்கள் என்று எங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வார்த்தை என்ன? அல்லாஹ். அல்லாஹ் என்ற வார்த்தையை தமிழில் மொழிபெயர்த்தால் எங்களுக்கு கடவுள் என்று மொழிபெயர்க்கலாம், ஆங்கிலத்தில் காட் என்று மொழிபெயர்க்கலாம். ஆனால் அல்லாஹ் என்று சொல்லும் போது அல்லாஹ் என்ற வார்த்தைக்குள் சில விடயங்கள் உள்ளடக்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வின் பண்புகள். உண்மையான கடவுளை தான் நாங்கள் அல்லாஹ் என்று அழைக்கின்றோம். உண்மையான கடவுள் யார், அவருடைய பண்புகள் என்ன, அந்த பண்புகளை உள்ளடக்கியதாக நாங்கள் அல்லாஹ் என்று அழைத்தால் உண்மையான கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக மாறிவிடும். அதே நேரம் அந்த கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழ்தல், அதற்கான அரபி வசனம் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்தல். கட்டுப்பட்டு வாழ்பவனுக்கு என்ன சொல்வார்கள்? முஸ்லிம். முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டு வாழ்பவன். அதே நேரம் இஸ்லாம் என்ற சொல்லுக்கு மேலதிகமான விளக்கங்கள் இருக்கின்றன. சாந்தி, சமாதானம் போன்ற பொருள்களும் காணப்படுகின்றது. எனவே இப்போது நாங்கள் நேரடியாக இனிமேல் கடவுள் என்ற சொல்லுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வசனம் அல்லாஹ். அல்லாஹ் என்றால் எங்களுடைய கடவுள், எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற கடவுளை தான் நாங்கள் அல்லாஹ் என்று சொல்கின்றோம். அதே நேரம் இப்போது நாங்கள் பார்க்கலாம், இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நாங்கள் எல்லாம் பிறந்திருக்கின்றோம், மனிதர்கள் பிறக்கின்றார்கள், இருந்து போகின்றார்கள். இந்த உலகத்தில் மனிதனை ஏன் கடவுள் படைத்தான், ஏன் அல்லாஹ் படைத்திருக்கின்றான், இந்த விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை நோக்கினால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உற்பத்தி பொருட்களுக்கும் பின்னாலும் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். உற்பத்தி பொருட்கள் இருக்கின்ற, உதாரணமாக எங்கள் அனைவரோட கையிலும் தொலைபேசி இருக்கின்றது. தொலைபேசியுடைய நோக்கம் என்னென்று கேட்டால் என்ன சொல்வார்கள்? பேசுவதற்கு. அடிப்படை நோக்கம் பேசுவது. அதை எவ்வாறு பாய்ப்பது என்றால் அதற்கு ஒரு மெனுவல் இருக்குது. மெனுவலை படித்தால் இதை எவ்வாறு பாய்க்க வேண்டும், எவ்வாறு பாய்க்கக்கூடாது என்றெல்லாம் இருக்கும். இதே போல்தான் அல்லாஹ் தாலா இந்த உலகத்தை படைத்து எப்படி வாழ வேண்டும், இந்த உலக படைப்பின் நோக்கம் என்ன என்பதையும் அல்லாஹ் தாலா எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். ஏனென்றால் வேறு யாருக்கும் சொல்ல இயலாது, மனிதர்களால் கற்பனை செய்து சொல்ல முடியாது இந்த உலகத்தின் நோக்கம் இதுதான். ஏன்? மனிதன் என்பதும் படைப்பாளன், படைக்கப்பட்டவன். படைக்கப்பட்டவனுக்கு சொல்ல முடியாது நான் ஏன் பிறக்கப்பட்டேன், நான் ஏன் பிறந்திருக்கிறேன் என்று மனிதனுக்கு சொல்ல முடியாது. மனிதனை படைத்த கடவுளுக்கு தான் சொல்ல முடியும். எனவே அந்த கடவுள் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றான், வமா ஹலக்துல் இன்ஸ வல் ஜின்ன இல்லா லியஅபுதூன். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் நான் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். எனவே மனிதனை இந்த உலகத்தில் படைத்த நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது. அல்லாஹ்வை வணங்குவது மாத்திரம்தான் அடிப்படை நோக்கம் என்று அல்லாஹ் தாலா தெளிவாக கூறிவிட்டான், கடவுளே கூறிவிட்டார். எனவே எங்களுடைய கடமை என்ன? நாங்கள் அதற்கு கட்டுப்பட வேண்டும். கட்டுப்பட்டால் முஸ்லீமாக வாழ்ந்தால் அது இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கும். அதே நேரம் இந்த வணக்கம் என்ற சொல்லுக்கு சில மக்கள் வணக்கம் என்ற சொல்லுக்கான தெளிவை நாங்கள் பெற வேண்டும். வணக்கம் என்பது 2 பகுதிகளை உள்ளடக்கும். முதலாவது பகுதி நேரடியாக கடவுளுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துவது. அதாவது வணக்கம் என்பது என்ன? இபாதத். அதாவது நாங்கள் எங்களுடைய வணக்க அனுஷ்டானங்களை அல்லாஹ்வுக்காக செய்வது. சிரம் தாழ்த்துவது என்றால் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான், வேறு யாருக்கும் எங்களுக்கு சிரம் தாழ்த்த முடியாது. அதே நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏனைய அன்றாட நடவடிக்கைகள் என்பது 2வது பகுதி. உதாரணமாக நாங்கள் சாப்பிடுகின்றோம், கல்வி கற்கின்றோம், தொழில் செய்கின்றோம், குடும்பத்தோடு வாழ்கின்றோம். இவற்றை எல்லாம் அல்லாஹ் எப்படி செய்ய சொல்லியிருக்கின்றானோ அந்த அடிப்படையில் நாங்கள் செய்தால் அதுவும் வணக்கமாகத்தான் இருக்கும். வணக்கம் என்பது 2 பகுதி. முதலாவது பகுதி அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்யும் அனுஷ்டானங்கள். 2வது அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு எவ்வாறு வாழ சொல்லியிருக்கின்றானோ அந்த முறையில் வாழ்வது. நல்லவற்றை நாங்களும் நடைமுறைப்படுத்தி மற்றவர்களுக்கும் ஏவுவது, பாவங்களை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொண்டு மற்றவர்களையும் தவிர்ப்பது. இவ்வாறு வாழ்வது தான் இஸ்லாமுடைய கட்டளையாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு நாங்கள் பார்த்தால் மனித படைப்பு சம்பந்தமாக அல்லாஹ் தாலா எங்களுக்கு இந்த நோக்கத்தை கூறியிருக்கின்றான். படைத்த நோக்கம் இபாதத், வணக்கம் புரிவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தாலா எங்களை படைத்திருக்கின்றான். அதே நேரம் படைத்ததும் அல்லாஹ் எங்களை அப்படியே சும்மா விடவில்லை. உலகத்தை படைத்தான், மனிதனை படைத்தான், நீ விருப்பமான விடயங்களை செய்துவிடு, கடைசியாக நான் உங்களுக்கு தண்டனை அல்லது பரிசில்களை தருவேன் என்று விடவில்லை. அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை படைத்த நோக்கத்தை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். எப்படி என்றால், மனிதனை படைத்துவிட்டு மனிதனுக்கு பிறப்பு இருக்கின்றது, அதே போல் இறப்பு இருக்கின்றது.
எல்லோரும் சாவக்கூடியவர்கள் தான், மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள் தான் என்று குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு கூறியிருக்கின்றது. அதே அடிப்படையை நாங்கள் பார்த்தால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே மரணித்து விடுவார்கள். கடைசியாக ஒரு நாள் இந்த உலகம் அழியும். உலகம் அழிந்த பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? இந்த உலகத்தில் இறந்த அனைவர்களையும் திரும்ப எழுப்பிவிடுவான். எழுப்பிய பின்னால் இந்த உலகத்தில் நீங்கள் செய்த நல்லவைகள் கெட்டவைகள் அனைத்தையும் அளந்துவிட்டு நன்மைகள் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்தை பரிசாக தருவான், தீமைகள் அதிகமாக இருந்தால் நரகத்தை தண்டனையாக வழங்குவான். இதுதான் உலக வாழ்க்கையின் சுருக்கமாக இருக்கின்றது. இந்த மனிதனின் வாழ்க்கையின் சுருக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தில் பிறந்த மனிதனின் நோக்கம் என்னவென்றால் மறுமையில் வெற்றி பெறுவது. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால், மரணத்துக்கு பின்னால் நாங்கள் அல்லாஹ்வின் திருப்தியையும் சொர்க்கத்தையும் அடைய வேண்டும். இதுதான் எங்கள் மனிதனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே நோக்கம் பொது தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தெளிவான நோக்கத்தை அடையக்கூடிய வழிமுறை என்ன? நாங்கள் சரியான பாதையில் இருக்கின்றோமா? உண்மையான கடவுளை நாங்கள் விளங்கி இருக்கின்றோமா? உண்மையான கடவுளை நாங்கள் சரியான முறை வணங்குகின்றோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் செய்தி இப்போது தெளிவு. இந்த மனித வாழ்க்கையின் சுருக்கம் தெளிவாக இருக்கின்றது. இறப்பு, பிறப்பு, உலக அழிவு, திரும்ப மீள எழுப்பப்படல், விசாரணை, சொர்க்கம் அல்லது நரகம். இதுதான் எங்களுடைய வட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வட்டத்திற்குள் நாங்கள் வீழ்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? சொர்க்கத்துக்கு செல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சிந்தனை ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் மனிதன் அமைதியாக இருப்பான், சந்தோஷமாக வாழ்வான். ஏனென்றால் கடவுள் நம்பிக்கை, மரணத்துக்கு பின்னால் மனிதனுக்கு என்ன நடக்கும், இந்த சிந்தனை இல்லாத ஒரு மனிதன் எப்படி வாழ்வான் என்றால் எந்த நேரமும் அமைதி இல்லாமல் தான் இருப்பான். ஏனென்றால் அவனுடைய நோக்கம் எவ்வாறு இருக்கும்? இந்த உலகத்தில் செல்வத்தை பெற்றுக்கொள்வது அல்லது தேக ஆரோக்கியம், சுகாதாரம். இதுதான் அவனுடைய உண்மையான நோக்கமாக இருக்கும். முடியுமான வரைக்கும் மில்லியன் கணக்கில் அவன் காசு சேர்க்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், பங்களா கட்ட வேண்டும், வாகனங்கள் வாங்க வேண்டும். இதுதான் அவனுடைய யோசனையாக இருக்கும். இதனை அடைய முடியவில்லையே என்ற வேதனையும் இருக்கும். அதே நேரம் அவனுக்கு இந்த உலகத்திலே மரணம் வந்துவிட்டால் எனக்கு என்ன நடக்குமோ தெரியாது, இந்த உலக வாழ்க்கை நோக்கம் என்ன, இவ்வாறான நிறைய கேள்விகள் அவனை நோயாளியாக மாற்றிவிடும். எனவே இஸ்லாம் தெளிவாக இந்த வாழ்க்கை நோக்கத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தியதால் உள்ளம் அமைதி பெறும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவன் அதை எதிர்கொள்வான். ஏனென்றால் பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டால் மரணத்துக்கு பின்னால் எங்களுக்கு மேலதிகமான சன்மானங்கள் கிடைக்கும் என்று ஒரு முஸ்லீம் நம்புவான். எனவே அவனுக்கு பிரச்சனைகள் அவனை வேதனை செய்யாது. அதே நேரம் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கின்றது? எங்களுடைய பிரயாணம் சொர்க்கம் தான் எங்களுடைய பிரயாணத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணியின் வாழ்க்கையை போன்றது, பிரயாணியின் ஒரு பிரயாணத்தை போன்றதாகும். ஒருவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார், வழியில் கொஞ்ச நேரம் ஒரு இளைப்பாறுவதற்காக ஒரு இடத்தில் நிற்கின்றார். அதே போல்தான் இந்த உலக வாழ்க்கையின் நோக்கம். எங்களுடைய நோக்கம் நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், செல்லும் வழியில் எங்களுடைய சொர்க்கத்திற்கான இடத்தை தயார்படுத்துவதற்காக வேண்டி இடையில் எங்களுடைய பயணத்தில் கொஞ்ச நேரம் எங்களுடைய உலக வாழ்க்கைக்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். எனவே உலக வாழ்க்கை என்பது சிறியொரு காலமாக தான் காணப்படுகின்றது. ஏனென்றால் அதிகபட்சம் பார்த்தால் ஒரு 100 வருஷம் வாழ்வாங்க. பொதுவாக 60-70க்குள்ள பெரும்பாலான மக்கள் இருந்து விடுவார்கள். அதிகபட்சம் என்று பார்த்தால் ஒரு 100 வயது. இந்த 100 வயதை நாங்கள் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் தூசுக்கும் சமனில்லை. மறுமையில் அனைவரும் அவர்களுடைய வாயால் மொழிவார்கள். எங்களுடைய உலக வாழ்க்கை எப்படி இருந்தது அல்லாஹ் கேட்டால் அவர் சொல்வார்கள், காலையிலிருந்து மாலையை அடைந்தது போன்று இருக்கின்றது என்று சொல்வார்கள். ஏனென்றால் உதாரணமாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒருவர் இறந்து இருந்தால் இன்று வரை அவர் கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கை 60, 70, 100 வருடங்கள் என்றால் அவர் 1400 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னால் எடுத்துக்கொண்டால் நபிமார்கள் பழைய ஆதம் நபியை எடுத்துக்கொண்டால் அல்லது அதுக்கு பின்னால் அந்த சமூக மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இன்னும் 1000 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு பின்னால் எத்தனை வருடங்கள் வாழப் போகின்றார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியாது. எனவே இவ்வளோ ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கின்றது. அதன் பின்னால் விசாரணை கேட்கப்படும். மீள எல்லோரும் எழுப்பப்பட்ட பின்னால் அல்லாஹ் தஆலா அனைவரும் விசாரிப்பான். அது எத்தனையோ 1000 வருடங்கள் நடைபெறும். அதன் பின்னால் கடைசியாக சொர்க்கம் அல்லது நரகம் அளிக்கப்பட்ட பின்னால் அல்லாஹ் மரணம் என்ற ஒன்றை இல்லாமல் ஆக்கிடுவான். அதன் பின்னால் மரணம் என்பது கிடையாது. எனவே கோடி 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 வருடங்கள் நாங்கள் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கைக்கு தயாராகக்கூடிய வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறிய வாழ்க்கை. எனவே இந்த வாழ்க்கையை நாங்கள் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கான விளைச்சல் நிலமாக பயன்படுத்துவதற்கு முன் வர வேண்டும்.
அடுத்ததாக இஸ்லாம் உலக வரலாறையும் பேசியிருக்கின்றது. உதாரணமாக உலகத்தை படைத்தவன் அல்லாஹ், அதன் பின்னால் முதலாவது மனிதனை படைத்தவனும் அல்லாஹ். முதலாவது மனிதனின் பெயர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவரை படைத்து அவருக்கு அனைத்து மலக்குகள், அதாவது வானவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ஒளியால் வானவர்களை படைத்திருக்கின்றான். வானவர்கள் என்போர் அல்லாவின் பணிகளை செய்யக்கூடிய மக்கள். அல்லாஹ் எதை ஏவிருக்கிறானோ அந்த பணிகளை அவர்கள் செய்வார்கள். வித்தியாசமான பணிகளுக்காக வித்தியாசமான வானவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் மலக்குகள் என்று அழைப்போம். அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் சொன்னான், இந்த ஆதம் என்ற முதலாவது படைக்கப்பட்ட மனிதன், களிமண்ணால் படைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு கௌரவப்படுத்தும்படி சொன்னான், கண்ணியம் செலுத்தும்படி சொன்னான். அதே நேரம் அவர்கள் அனைவரும் கண்ணியம் செலுத்தினார்கள். அல்லாஹ் இன்னொரு படைப்பை படைத்திருக்கின்றான், நெருப்பால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம். அதை நாங்கள் ஜின்கள் என்று அழைப்போம். ஜின்களில் ஷைத்தான் இருந்தான், ஜின்களின் தலைவனாக ஷைத்தான் இருந்தான். ஷைத்தான் ஆரம்பத்தில் ஒரு நல்லவனாக காணப்பட்டான். எனவே அல்லாஹ் அவருடைய தரத்தை உயர்த்தி மலக்குகளோடு வாழ செய்தான். எனவே மலக்குகள் ஆதம் நபிக்கு சிரம் தாழ்த்திய போது ஷைத்தான் என்ன சொன்னான், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் என்று அவனுடைய உள்ளத்தால் கர்வம் கொண்டு நான் சிரம் தாழ்த்த மாட்டேன், கண்ணியம் செலுத்த மாட்டேன் என்று மறுத்துவிட்டான். உடனே அல்லாஹ் தாலா என்ன செய்தான், அவனை அப்படியே தூக்கி எறிந்து விட்டான். அப்போது ஷைத்தான் கேட்டான், உலக மக்களை வழிக்கெடுப்பதற்கு எனக்கு அனுமதி தான் என்று. அல்லாஹ் தாலாவும் அனுமதி கொடுத்தான், உனக்கு அனுமதி உண்டு, வழிக்கெடுக்கலாம். அப்போது ஷைத்தான் சொன்னான், யார் உன்னுடைய இறை அடியார்களாக அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்றார்களோ அவர்களை எனக்கு வழிக்கெடுக்க முடியாது, ஏனைய அனைவரையும் நான் வழிக்கெடுப்பேன் என்று சபதமிட்டுவிட்டு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறான். எனவே அவனுடைய நோக்கம் இந்த உலகத்தில் மக்களை வழிக்கெடுப்பது, அல்லாஹ்வின் நோக்கம் மக்களை சொர்க்கத்துக்கு எடுப்பது. அதனால் அல்லாஹ்வின் இரக்கம் அதிகமானது. எனவே அல்லாஹ் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி நிறைய விடயங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றான், அற்புதங்களை காட்டுகின்றான். உல ரீதியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும்படி ஏவியிருக்கின்றான், மக்கள் மூலமாக செய்தி அனுப்புகின்றான். இப்படி வித்தியாசமான வழிமுறைகளில் பயன்படுத்தி அல்லாஹ் மனிதனை சொர்க்கத்திற்கு எட்டு செல்ல முடியுமான காரியங்கள் அனைத்தையும் செய்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் நாங்கள் ஷைத்தானை எடுத்துக்கொண்டால், ஷைத்தான் தான் இந்த உலகத்தில் நடக்கிற பாவங்கள் அனைத்துக்கும் பின்னால் இருக்கின்றான். ஷைத்தான் தான் உலகத்தில் இருக்கிற பாவங்கள் அனைத்தையும் உருவாக்கியவனாக காணப்படுகின்றான். எனவே நாங்கள் இப்போது அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து மனிதனை சும்மா விடாமல் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை சொல்லித்தந்து, மனிதர்கள் இப்படி ஷைத்தானுடைய வழியில் கட்டுப்பட்டு அல்லது வழிபட்டு பாவமான காரியங்களில் ஈடுபடும் போது அல்லாஹ் தாலா என்ன செய்வான், மக்களிடமிருந்து ஒரு நல்லவரை அவனின் தூதராக எடுத்து செய்தி அனுப்புவான். அல்லாவின் தூதராக, எங்களுக்கு தெரியும் போஸ்ட்மேன், தபால்காரருக்கு என்ன செய்வோம், ஒரு கடிதத்தை கொடுத்தால் அவர் அந்த செய்தியை கொண்டு வந்து மக்களிடம் கொடுப்பார். அதே போல் அல்லாஹ் தாலா என்ன செய்தால், மக்களிடமிருந்து நல்லவர்களை தூதராக தெரிவு செய்து அவர்களிடம் செய்தி வழங்குவான். செய்தி என்ன, தூதர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் சொன்ன செய்தி, வணங்குவதற்கு தகுதியான கடவுள் அல்லாஹ் மாத்திரம்தான், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியான கடவுள் யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றேன். அதன் பின்னால் அவர்களுக்கான சட்டங்கள், நல்லவைகளவே கெட்டவைகளவே தீமைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்துவார்கள். இதை அனைவரும் செய்தார்கள். இப்போது எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்படி தெளிவாக இருந்தால் எப்படி வித்தியாசமான மார்க்கங்கள் வந்தன? சிலை வணக்கம் எப்படி வந்தது? கிறிஸ்தவ மதம் எப்படி வந்தது? யூத மதம் எப்படி வந்தது? இந்து மதம் எப்படி வந்தது? எனவே இப்படி நிறைய மதங்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன என்பதை ஒரு மனிதன் சிந்தித்து பார்க்கலாம். அதற்கான பதிலும் இஸ்லாத்தில் இருக்கின்றது. ஏனைய மார்க்கத்தில் இவ்வாறான கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் காண முடியாது. உதாரணமாக சிலை வணக்கம் எவ்வாறு உருவானது என்றால், ஒரு நல்லொரு அடியார் இறந்த பின்னால ஷைத்தான் அந்த நல்ல அடியாரை போன்ற ஒரு சிலையை உருவாக்கி வையுங்கள் என்று அந்த குடும்பத்தாருக்கு ஆலோசனை வழங்கினான். வணக்கம் என்பது நோக்கமாக ஆரம்பத்தில் இருக்கவில்லை. அவர்கள் இப்போது நாங்கள் போட்டோக்களை வைப்பது போன்று அவர்கள் சிலையை வைத்திருந்தார்கள். வணக்கம் என்பது நோக்கமாக இருக்கவில்லை. ஆனால் அவருடைய சந்ததியினர் நினைத்தார்கள், இந்த சிலைக்கு ஏதோ சக்தி இருக்கின்றது என்று பேச ஆரம்பித்தார்கள். பேசிய பின்னால் கொஞ்ச காலத்துக்கு பின்னால அந்த சிலைகள் வணங்குவதற்கு தகுதியான கடவுளாக மாற்றிக்கொண்டார்கள். இது ஷைத்தான் செய்த ஒரு சூழ்ச்சி. அதே போல் எங்களுக்கு தெரியும், நிறைய தூதர்களில் ஒரு தூதர் தான் முகமது நபி என்ற இறுதியாக வந்த தூதர். அவருக்கு முன்னால் வந்த தூதரை நாங்கள் அழைப்போம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவரை இயேசு என்று அழைப்பார்கள். இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான். அவரும் அல்லாவின் தூதராக வந்திருந்து அவரும் சொன்ன செய்தி அதே செய்தி தான், வணங்குவதற்கு தகுதியான கடவுள் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாவின் தூதராக இருக்கின்றேன். ஆனால் ஷைத்தான் என்ன செய்தான், கொஞ்சம் காலத்துக்கு பின்னால தூதராக இருந்த இயேசுவை கடவுளாக மாற்றிவிட்டான். அல்லாஹ் கொடுத்த வேதத்தை மாற்றி அமைத்தான். இவ்வாறு ஷைத்தான் தான்
அனைத்து வேதங்களையும் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தான். உண்மையான மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான். அல்லாஹ் மற்றும் தான் கடவுளாக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் கொடுத்த செய்தி அனைவருக்கும் ஒரே செய்தி தான். அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது. இடையில் ஷைத்தான் தான் வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான கடவுள்கள், படைப்புகளை கடவுளாக மாற்றியது ஷைத்தான். மனிதனை கடவுளாக மாற்றினான், கற்களை கடவுளாக மாற்றினான், நெருப்பை கடவுளாக மாற்றினான். எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நெருப்பு, கல், மனிதன் அனைவரும் குறைபாடு உள்ளவர்கள். குறைபாடு உள்ளவர்களை நீங்கள் வணங்குவதில் எந்த பிரயோசனம் இல்லை. அவற்றை அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றார். அடுத்ததாக நாங்கள் இப்போது அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்துவிட்டு மனிதனுக்கு நேர்வழியும் காட்டிவிட்டு தூதர்களையும் அனுப்பிவிட்டு வேதங்களையும் கொடுத்திருக்கிறான், காலங்காலம் கொடுத்திருக்கிறான். இந்த வேதங்களில் கடைசியாக கொடுத்த வேதம் தான் குர்ஆன் என்ற வேதம். அதனை கொடுத்த இறை தூதரின் பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹம்மது நபி அவர்கள் சம்பந்தமாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். முஹம்மது நபி அவர்களை பற்றி முன்னைய வேதங்கள் கூட குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னால் வந்த தூதர்கள் அனைவரும் பெரும்பாலும் நபி அவர்களை பற்றி கூறியிருப்பார்கள். எனக்கு பின்னால் முஹம்மது என்ற ஒரு ஆள் வருவார், அவர் இறுதி தூதராக காணப்படுவார். இந்த செய்தியை பெரும்பாலான தூதர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே நேரம் இதை இஸ்லாமும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி இறுதி தூதராக வந்துவிட்டு அவர் சொன்னார், நான் தான் இறுதி தூதர், எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற வேதம் தான் இறுதி வேதம். நாங்கள் வாழும் காலம் உலகத்தின் கடைசி காலம், எனக்கு பின்னால் தூதர்கள் வரமாட்டார்கள், வேதங்களும் அளிக்கப்பட மாட்டாது, உலக அழிவு மாத்திரம்தான் காணப்படுகின்றது. அதே நேரம் எங்களுக்கு இன்று இருக்கின்ற வேதங்கள் எடுத்துக்கொண்டால், ஏனைய மார்க்கங்கள் எடுத்துக்கொண்டால், இந்து வேதம், கிறிஸ்தவ வேதம், பௌத்த வேதம் போன்ற நூட்களை நாங்கள் ஆராய்ந்தால் அந்த நூட்களில் கூட சில வசனங்களுக்கு இந்த அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். அதில் முஹம்மது நபி அவர்களின் வருகையை பற்றி வசனங்கள் இருப்பதாக. அதே நேரம் ஒரே கடவுள் அல்லாஹ் என்ற அந்த செய்தியும் இந்த மார்க்கங்கள் இருப்பதாக இந்த அறிஞர்கள் ஆராய்ந்திருக்கின்றார்கள். நிறைய உங்களுக்கு பேச்சுக்கள், அதாவது இன்டர்நெட்டுக்கு போனால் உங்களுக்கு இது சம்பந்தமாக மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு கூற முடியாது இந்த வேதங்கள் அல்லாஹ் தான் அனுப்பிய வேதங்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய ஆதாரங்களாக எடுக்கலாம். ஏனென்றால் உலகத்திற்கு அல்லாஹ் நிறைய வேதங்களை கொடுத்திருக்கின்றான். அந்த வேதங்கள் மாறி இன்று இவ்வாறு இருக்கலாம் என்று நாங்கள் ஊகிக்கலாம். ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம்தான் பைபிள். ஈசா நபி, முகமது நபி அவர்களுக்கு முன்னால் வந்த ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் இஞ்சில் என்ற வேதம். இஞ்சில் என்ற வேதத்தை மாற்றி அமைத்தது தான் இன்று உள்ள பைபிள். பைபிளில் இஸ்லாமிய கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன, ஆனால் அது மாற்றப்பட்ட ஒரு வேதம். எனவே நாங்கள் மாற்றப்பட்ட வேதமாக இருந்தாலும் சில கருத்துக்களை படிப்பினைக்காக பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த முகமது நபி அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வின் இறுதி தூதரா இல்லையா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அவருக்கு ஏதாவது விசேடமான பண்புகள் இருந்ததா என்று பார்த்தால் இருந்தது. உதாரணமாக அவர் பிறந்து இள வயதில் ஒரு வியாபார நோக்கமாக ஒரு இடத்துக்கு சென்றார், ஷாம் நாட்டுக்கு சென்றார். அங்கே பஹீரா என்ற ஒரு துறவி மத குரு காணப்பட்டார், ஒரு துறவி காணப்பட்டார். அவர் முகமது நபி அவர்களை கண்டதும் சொன்னார், நீ தான் உலகத்தின் தலைவன், நீங்கள் தான் எங்கள் இறுதி தூதராக வந்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் இஸ்லாம் எங்களுடைய மார்க்கம். அவர் நிறைய மார்க்கங்களை படித்தவர். அவர் சொன்னார், எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் நீங்கள் தான் தூதராக இருக்க போகின்றீர்கள், பின்னால் ஒரு பெரிய ஒரு தலைவராக நீங்கள் மாறப்போகின்றீர்கள் என்று அவர் சொன்னார். உடனே முகமது நபி அவர்கள் வந்த மக்கள் கேட்டார்கள், எந்த அடிப்படையில் நீங்கள் இவரை ஒரு தூதர் என்று, ஒரு தலைவர் என்று தெரிவு செய்தீர்கள் என்று கேட்டார்கள். கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், முகமது நபி நடந்து வரும்போது நாங்கள் மரங்கள் அவருக்கு சிரம் தாழ்த்துவதை கண்டோம். இரண்டாவதாக எங்களுடைய வேதங்களில் ஒரு நபியின் முத்திரை சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கின்றது, அந்த முத்திரையை அவருடைய தோல் புஜத்தில் நாங்கள் கண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் நாங்கள் தெளிவாக சொல்லலாம், இவர் ஒரு தூதராகத்தான் இருக்க வேண்டும், நாங்கள் எதிர்பார்த்து காணப்படும் தூதர் அவர் தான் என்று அந்த மதகுரு சொன்னார். அதன் பின்னால் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இதே போல நிறைய விடயங்கள் நடந்திருக்கின்றன. அதற்கு பின்னால் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபி அவர்களை அவருடைய 40வது வயசில், முகமது நபி அவர்களை 40வது வயதில் அவரை இறை தூதராக தெரிவு செய்தான். அதன் பின்னால் அவர் இறை தூதராக சென்று மக்களுக்கு செய்திகளை வழங்கினார். முகமது நபி என்பவர் பிறந்த நாடு மக்கா. உங்களுக்கு தெரியும், சிறிய வயதிலிருந்தே அவர் ஒரு நல்லவராக காணப்பட்டார், நம்பிக்கையானவராக காணப்பட்டார், உண்மையாக பேசுபவராக காணப்பட்டார். மக்களிடம் கேட்டால் மக்கள் அனைவரும் அவருக்கு சார்பாகத்தான் சாட்சி கூறுவார்கள். எனவே அவர் என்ன செய்தார், மக்காவில் ஒரு வளமை காணப்பட்டது, ஏதாவது ரொம்ப சீரியஸான செய்தி இருந்தால்
மலையின் மீது ஏறி அனைவரும் அழைப்பார்கள், அழைத்து அந்த செய்தியை சொல்வார்கள். எனவே முகமது நபி அவர்களும் அந்த வழிமுறையை பின்பற்றி மலையின் மீது ஏறி அனைத்து மக்களையும் அழைத்து கேட்டார், இந்த மலைக்கு பின்னால் எதிரிகள் படை எங்களை தாக்க வருகின்றது என்று நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். அனைவரும் சொன்னார்கள், ஏற்றுக்கொள்வோம், நீங்கள் உண்மையை பேசக்கூடியவர். அதன் பின்னால் சொன்னார், நான் இப்போது உங்களுக்கு உண்மையான செய்தியை சொல்கிறேன், அதைவிட பாரதூரமான செய்தி, நீங்கள் வணங்குவதற்கு தகுதியான கடவுள் அல்லாஹ் மாத்திரம்தான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று இஸ்லாமிய செய்தியை, இஸ்லாமிய அறிமுகத்தை முன்வைத்தார். அப்போது மக்கள் மறக்க ஆரம்பித்தார்கள். அதன் பின்னால் அவர் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது இடையில் சில அற்புதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த அற்புதங்களை நாங்கள் பார்த்தால் அது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் தான் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு சான்றாக அமையும். உதாரணமாக, அவருக்கு மக்களால் பிரச்சனை ஏற்பட்ட போது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஒரு பிரயாணம் செய்தார். அதனை நாங்கள் ஹிஜ்ரத் என்று அழைப்போம். வழியில் சில அற்புதங்கள் நடந்தது. அதில் ஒரு அற்புதம் தான், ஒரு இடத்தில் ஒரு பெண்மணி, ஒரு கிராமம் இருந்தது. மக்கள் வறுமையில் காணப்பட்டார்கள். ஆடுகள் பால் சுரக்காமல் காணப்பட்டது. அப்போது நபி அவர்கள் ஒரு ஆட்டை பார்த்து கேட்டார், இந்த ஆட்டில் நாங்கள் பால் சுரக்கலாமா என்று அனுமதி கேட்டார். ஒரு பெண்ணுக்கு பொறுப்பான ஒரு ஆடாக இருந்தது. அப்போது அந்த பெண் சொன்னார், அந்த ஆடு பால் சுரப்பதில்லை, நீங்கள் விரும்பினால் முயற்சி செய்து பாருங்கள் என்று. அப்போது நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா என்று கூடிய அல்லாஹ்வின் பெயரால் அந்த ஆட்டிடம் சென்று ஆட்டின் பால் மடியை தடவினார்கள். தடவிய பின்னால் அதில் பால் சுரக்க ஆரம்பித்தது. அனைவரும் பருகும் அளவுக்கு அதிலிருந்து பால் கிடைத்தது. இதை ஒரு அற்புதமாக மக்கள் அனைவரும் பார்த்தார்கள். இது ஒரு நபியரின் காலத்தில் நடந்த ஒரு அற்புதம். அதே நேரம் நபியின் வாழ்க்கையில் அவரை விரலால் தண்ணீர் வழங்கியதற்கான சில சம்பவங்கள் காணப்படுகின்றன. அதே நேரம் கற்கள் மரங்கள் அவருடன் பேசியதுக்கான சில சம்பவங்களும் காணப்படுகின்றன. ஒரு முறை அனஸ் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழரை பார்த்து நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், எப்படி, உங்களுடைய வாழ்க்கையில் ஆயுளில் அல்லாஹ் தஆலா அருள் புரியட்டும், அதே நேரம் குழந்தை பாக்கியத்திலும் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரியட்டும் என்று நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அதே போலவே அவருக்கு நடந்தது. அவர் 120 வருடங்கள் வாழ்ந்தார். 120 பிள்ளைகளுக்கு தந்தையாக காணப்பட்டார். இவ்வாறு நிறைய சம்பவங்கள் காணப்படுகின்றது. இது நபி அவர்கள் காலத்தில் நடைபெற்ற சில விஷயங்கள். நபி அவர்கள் மரணத்துக்கு பின்னால் நடைபெறக்கூடிய சில விஷயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இன்று மக்கள் என்ன சொல்வார்கள், பொதுவாகத்தான் அற்புதங்களை பற்றி கதைப்பார்கள். எப்போதாவது இப்படி ஒன்று நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும், பொதுவான விஷயங்களை தான் சொல்வார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அற்புதங்கள் தெளிவாக நேரம், காலம், மனிதர்களுடைய பெயர், அந்த அளவுக்கு குறிப்பிட்டு தெளிவாக அற்புதங்களை பற்றி இஸ்லாம் பேசுகின்றது. உதாரணமாக, நபி அவர்கள் ஒரு முறை அவருடைய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடவும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தோழர்களும் காணப்பட்டார்கள். 2 பேரும் சபையில் இருக்கும்போது கேட்டார், அலியே, நீ ஜுபைரை பற்றி என்ன நினைக்கிறாய்? அவர் சொன்னார், நல்ல மனிதர், நாங்கள் 2 பேரும் நல்லா தான் பழகி கொண்டிருக்கின்றோம் என்று நல்ல முறையில் பேசினார். அதன் பின்னால் ஜுபைரை நோக்கி கேட்டார், அலியை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? அவரும் அதே போல சொன்னார், நல்ல மனிதர், நாங்கள் நன்றாகத்தான் இருக்கின்றோம், நல்ல முறையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று. அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், நீங்கள் 2 பேரும் சண்டை பிடிப்பீங்க, 2 பேரும் போர் புரிவீர்கள், அந்த நேரம் கவனமாக இருந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சுருக்கமான அந்த சம்பவம். பின்னால் நபி அவர்கள் மரணித்தது பின்னால ஒரு யுத்தம் வந்தது. யுத்தத்தில் 2 பேரும் 2 பக்கத்தில் இருந்தார்கள், சண்டை பிடித்தார்கள். 2 பேரும் நேருக்கு நேர் வந்ததும் இவர்களுக்கு இந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. நபி அவர்கள் சொன்ன அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. உடனே அந்த யுத்தத்தை நிறுத்தி கொண்டார்கள். எனவே நபி அவர்கள் சொன்ன நன்மாராயங்கள் தெளிவானவை, அவை அனைத்தும் நடைபெற்றது. எனவே இவ்வாறான அற்புதங்களை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும், இஸ்லாம் உண்மையான மார்க்கம், அவர் உண்மையிலே அல்லாஹ்வின் தூதராகத்தான் இருக்க வேண்டும். அதே நேரம் நபியின் மரணத்தை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நபியின் மரணம் என்பது கூட எங்களுக்கு அந்த நபி அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கான ஆதாரமாக இருக்கும். ஏனென்றால் அவர் முன்னாலேயே சில சைகைகள் மூலம் சொல்லிவிட்டார், இஸ்லாம் பூரணமாகிவிட்டது, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனோ இல்லையோ தெரியாது, இப்படி நிறைய வசனங்கள் இருக்கின்றன. அவருடைய மரணத்தை அவர் வேறொரு முறையில் மக்களுக்கு அறிவித்து விட்டார். அதே நேரம் தொழுகையில் அவருக்கு அடுத்ததாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொலை வைத்தார். எனவே ஆட்சிக்கு பொறுப்பானவர் அவர்தான் என்பதை நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக சொல்லிவிட்டு அவர் மரணித்தார். அதே நேரம் அவர் சொன்ன இன்னொரு விஷயம்தான் கிலாஃபத் ஆட்சி. அதாவது கிலாஃபத் ஆட்சி நபி அவர்களுக்கு பின்னால் 30 வருடங்கள் இருக்கும் என்று சொன்னார். அதே போல் நாங்கள் 4 கலீஃபாக்களுடைய ஆட்சியை பார்த்தால் அது கிட்டத்தட்ட 30 வருடங்கள் வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் நபி அவர்கள் சொன்னார், பின்னால் ஒரு காலம் வரும், செல்வம் பெருகி இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் காசு வாங்கக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, தர்மங்கள் பெறக்கூடிய மக்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார். அதுவும் நடைபெற்று விட்டது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற கலீஃபாவுடைய காலத்தில் மக்களுக்கு ஜகாத் கொடுக்க மக்களை தேடி சென்றால் அதை பெற்றுக்கொள்ள மக்கள் இருக்கவில்லை என்ற ஆய்வு, அதாவது வரலாறு எங்களுக்கு சொல்கின்றது.
எனவே இந்த சம்பவம் நடைபெற்றது. அதே நேரம் நபி அவர்கள் காலத்தில் நடந்த இன்னொரு அற்புதம் தான், மக்கள் அடிக்கடி நபி அவர்களிடம் வந்து கேட்பார்கள், அற்புதங்களை செய்து காட்டுங்கள் என்று. அப்போது ஒரு முறை கேட்டார்கள், சந்திரனை பிளந்து காட்ட முடியுமா என்று. நபி அவர்கள் உடனே சந்திரனை பார்த்து பிளக்க சொன்னார்கள், அது பிளந்து விட்டு சேர்ந்தது. இதே காண மக்கள் ஆச்சரியப்பட்டு உடனே சொன்னார்கள், நபி அவர்கள் ஒரு சூனியக்காரன். அதன் பின்னால் என்ன செய்தார்கள், எங்களுக்குத்தான் சூனியம் கண்வித்தியாக இருந்திருக்கும், பிரயாணிகளை நாங்கள் கேட்டு பார்ப்போம், வேறு நாடுகளிலிருந்து வர பிரயாணிகளை நாங்கள் விசாரித்து பார்ப்போம், இதே அவர்கள் கண்டார்களா இல்லையா என்று. அவர்கள் பிரயாணிகளை விசாரித்து பார்த்தால் பிரயாணிகளும் சொன்னார்கள், நாங்களும் கண்டோம், ஆச்சரியப்பட்டோம். இப்போது அந்த செய்தி எங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது. இன்று விஞ்ஞான வளர்ச்சி உள்ள காலம். இந்த விஞ்ஞான வளர்ச்சி கண்ட பின்னால் இந்த விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள், சந்திரனில் பிளவுபட்டதற்கான அடையாளம் காணப்படுகின்றது. சில இமெயில்களில் அந்த பிக்சர், அந்த போட்டோவை இன்று மக்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இது எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமாக இருக்கின்றது. இஸ்லாம் உண்மையான மார்க்கம். நபி அவர்கள் உண்மையை அல்லாஹ்வின் தூதராகத்தான் இருக்க வேண்டும். அடுத்ததாக, இதுவரைக்கும் நாங்கள் இஸ்லாம் சம்பந்தமான சில விடயங்களை பார்த்திருக்கிறோம். வாழ்க்கையின் நோக்கம், கடவுள் என்பதற்கான ஆதாரங்கள் என்ன, இறை தூதர் என்பதற்கான ஆதாரங்கள், இவற்றையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட பின்னால் இன்னும் இஸ்லாம் எப்படி உண்மையான மார்க்கமாக மாறலாம், அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் என்பதற்கான ஆதாரங்கள் என்ன, இவற்றை நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு கிடைக்கின்ற முதலாவது ஆதாரம் தான் குர்ஆன். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வின் வார்த்தைகள் தான் குர்ஆன். குர்ஆனை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த குர்ஆனை நாங்கள் எடுத்து நோக்கினால், குர்ஆனை ஒரு மனிதன் ஆராய்ச்சி செய்தால் அவனுக்கு இறுதியாக வரக்கூடிய முடிவு என்னவாக இருக்கும் என்றால், இதை படைத்தவன் கடவுள் அல்லாஹ் மாத்திரம்தான், இதனை மனிதனால் எழுத முடியாது, இதன் பின்னால் ஒரு கடவுள் இருக்க வேண்டும், கடவுள் இருக்கிறான் என்று அவன் ஏற்றுக்கொண்டால் அந்த சட்டங்களுக்கு அவன் கட்டுப்பட வேண்டியவனாக காணப்படும். உதாரணமாக, யார் யார் எந்தெந்த துறையில் மக்கள் இருந்தாலும் அந்தந்த துறை மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழியில் குர்ஆன் அமைந்திருக்கின்றது. பொருளாதாரம் பேச வேண்டுமா, மொழியியல் பற்றி பேச வேண்டுமா, விஞ்ஞானம் பேச வேண்டுமா, அரசியல் பேச வேண்டுமா, வாழ்க்கை நோக்கத்தை பற்றி பேச வேண்டுமா, குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பேச வேண்டுமா, அனைத்து துறைகளிலும் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே எங்களுக்கு தெரியும், இன்று நிறைய அறிஞர்கள் குர்ஆனில் குறை காண்பதற்காக வேண்டி வந்து குர்ஆனில் குறை காண முடியாமல் குர்ஆன் தான் உண்மையான மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்ட சம்பவங்கள் நிறைய இருக்கின்றது. அண்மையில் கூட ஒரு யூத அறிஞர் என்ன செய்திருக்கிறார், அவர் வந்து டிஎன்ஏ மரபணு ஆராய்ச்சி செய்கின்றோரால் மரபணுக்களை ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை கண்டிருக்கின்றார். குர்ஆன் வசனத்தில் இருக்கின்றது, பெண்கள் விவாகரத்து பெற்றால் 3 குருக்கள் அவர்கள் பிரிந்திருக்க வேண்டும், அதாவது திருமணம் முடிப்பதற்கு தடை. 3 குருக்கள் என்பது 3 மாதமோ அல்லது 3 துப்புரவாக இருக்கலாம். இது ஏன் என்று அவர் சிந்தித்த போது அவருடைய ஆராய்ச்சியின் முடிவும் அந்த வசனத்துக்கான விளக்கமும் சமனாக அமைந்தது. அவர் சொன்னார், மரபணு என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் போது ஆணுடைய சில டிஎன்ஏ அவருடைய சந்ததியில் அவருடைய டிஎன்ஏயிலிருந்து மரபணுவிலிருந்து பெண்ணுடைய மரபணுவில் கலக்கின்றது. அவை 3 மாதங்கள் இருக்கும், 3 மாதங்களுக்கு பின்னால் அழிந்துவிடும். இந்த குர்ஆன் வசனத்தை அவர் பார்த்ததும் ஆச்சரியப்பட்டார், குர்ஆன் எப்படி அவ்வளவு துல்லியமாக இந்த விளக்கத்தை கொடுக்கின்றது என்று ஆச்சரியப்பட்டு விட்டு அவர் என்ன செய்தார், முஸ்லிம்கள் மத்தியிலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியிலும் போய் ஆராய்ச்சி செய்தார். முஸ்லிம்கள் பெரும்பாலும் ஒரு ஆணுடைய மரபணு தான் பெண்ணிடம் இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய மரபணுக்கள் கலந்திருப்பதை அவர் கண்டுகொண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை கடைசியில் தழுவி விட்டார். இவ்வாறு ஆராய்ச்சி என்று இஸ்லாத்துக்குள் வந்தாலும் கடைசியில் கிடைக்கக்கூடிய முடிவு என்னவென்றால், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், அல்லாஹ் தான் உண்மையான மார்க்கம் என்றது. அடுத்ததாக, குர்ஆன் வரலாறுகளை பேசுகின்றது. முதலாவது படைக்கப்பட்ட மனிதனிலிருந்து உலகம் கடைசியில் எவ்வாறு அழியப்படும் என்பதை வரைக்கும் சுருக்கமாக எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம், அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்துவிட்டு சும்மா விடாமல் தூதர்களையும் அனுப்பியிருக்கிறான் நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி. நிறைய தூதர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த தூதர்களில் சில தூதர்களின் வரலாற்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிவிட்டு அவர்களுடைய வரலாற்று சம்பந்தமான இடங்களை இன்றும் எங்களுக்கு படிப்பினைக்காக வைத்திருக்கின்றார். பின்னால் வரக்கூடிய மக்கள் அந்த இடங்களை பார்த்தாவது அவர்கள் படிப்பினை பெற வேண்டும். உதாரணமாக, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு தூதர் இருந்தார், அல்லாஹ்வின் நபியாக காணப்பட்டார். அவருடைய காலத்தில் மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தார்கள். அதன் பின்னால் என்ன நடந்தது, கடைசியாக மறுத்த மக்களை அல்லாஹ் தஆலா கடைசியாக ஒரு கட்டளையிட்டான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களை ஒரு கப்பலில் ஏறும்படி கட்டளையிட்டான். எனவே நூஹ் நபி அவர்கள் ஒரு கப்பலை கட்டிவிட்டு மக்கள் அனைத்தையும் அழைத்தால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்ற மக்கள் இந்த கப்பலில் வந்து ஏறிவிடுங்கள்.
அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்கள் கப்பலில் ஏறினார்கள். ஏனையோர் மறுத்தவர்கள் அப்படியே இருந்துவிட்டார்கள், நூஹ் நபியின் மகன் உட்பட. அதன் பின்னால் அல்லாஹ் அற்புதமாக ஒரு மலையை அனுப்பினான். மலை எந்த அளவுக்கு என்றால் மலைகளை விட உயரமான ஒரு வெள்ளத்தை உருவாக்கியது. முழு உலகமுமே அழிந்து விட்டது. அதன் பின்னால் கடைசியாக அந்த கப்பல் ஒரு மலையின் உச்சியில் நின்று விட்டது. அதன் பின்னால் திரும்ப உலக வரலாறு ஆரம்பித்தது. எனவே தான் நூஹ் நபி இரண்டாவது தந்தை என்று கூட அழைப்பார்கள். இந்த வரலாற்றை குறிவிட்டு நபி குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு கூறியிருக்கின்றது. இந்த வரலாற்றின் எச்சங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளால் ஒரு மலையில் ஒரு கப்பலை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த கப்பல் சம்பந்தமான ஃபோட்டோஸ் இன்டர்நெட்டில் காணப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியின் முடிவில் நாங்கள் உங்களுக்கு முடியுமா இருந்தால் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த கப்பலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மலையின் உச்சியில் தான் இருக்கின்றது. எனவே இது எங்களுக்கு ஆதாரம், எங்களுடைய விசுவாசத்தை, எங்களுடைய நம்பிக்கை உறுதிப்படுவதற்கு இதெல்லாம் சிறந்த ஆதாரமாக இருக்கும். அதே நேரம் எகிப்தில் பிறந்த ஒரு நபி தான் மூசா நபி அவர்கள். மூசா நபியின் காலத்தில் ஃபிரௌன் என்ற அரசன் இருந்தான். அவன் என்ன சொன்னான், நான் தான் கடவுள், என்னை தான் வணங்க வேண்டும் என்று. அப்போது மூசா நபி போய் அல்லாஹ்வின் செய்தியை கொடுத்தார். அல்லாஹ் தான் வணங்குவதற்கு தகுதியான கடவுள் அல்லாஹ் மாத்திரம்தான், வேறு யாரும் இல்லை, அவனை வணங்கு என்று மூசா நபி சொன்னபோது அவன் ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தான். கடைசியில் என்ன நடந்தது? அல்லாஹ் தாலா மூசா நபிக்கும் அவனை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் ஒரு பிரதேசத்தை விட்டு இன்னொரு பிரதேசத்துக்கு செல்ல கட்டளையிட்டான். அவர்களும் அப்படியே சென்றார்கள். செல்லும் வழியில் கடல் வந்தது. அல்லாஹ்வின் உதவியை கொண்டு கடல் ரெண்டாக பிரிந்து வழி அமைத்து கொடுத்தது. அந்த வழியால் மூசா நபியும் அவரை பின்பற்றிய மக்கள் அனைவரும் கடந்து சென்றார்கள். அதனை பின்தொடர்ந்து வந்த ஃபிரௌன் என்ன சொன்னான், நாங்களும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று அவர்களை கொன்று விடுவோம் என்று. அப்போது ஃபிரௌனும் அவர்களுடைய கூட்டமும் அந்த கடலில் நடுவால் சென்று கொண்டிருக்கும் போது அல்லாஹ் கடலுக்கு திரும்ப கட்டளையிட்டான், அப்படியே சேர்ந்து விடும்படி. சேர்ந்ததும் அந்த கடலில் ஃபிரௌனும் அவர்களுடைய கூட்டத்தாரும் அனைவருமே அழிந்து விட்டார்கள். அதன் பின்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில், இதில் நாங்கள் உங்களுக்கு அத்தாட்சி வைத்திருக்கின்றோம். என்ன? இந்த உடம்பு, ஃபிரௌனோட உடம்பை கடல் அப்படியே வெளியே தள்ளியிருக்கின்றது. அந்த உடம்பு இதுவரைக்கும் மியூசியமில் அப்படியே கெட்டு போகாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் உண்மையானது. ஏனென்றால் குர்ஆனில் வந்த வசனங்கள் 1400 வருஷங்களுக்கு முன்னால் வந்தது. ஆனால் அதில் சொன்ன வசனங்கள் அனைத்தையுமே உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் பின்னால் வரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுகின்றது. எனவே எங்களுடைய காலத்தில் ஏதாவது நடைபெறுவதாக இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய செய்தியாக தான் அது இருக்கின்றது. எனவே அந்த செய்திகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அதே நேரம் நாங்கள் குர்ஆனை எடுத்துக்கொண்டால் உலக வரலாற்றில் வித்தியாசமான காலங்கள், வித்தியாசமான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உதாரணமாக இந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் இதை விஞ்ஞான காலம் என்று கூறுவார்கள். அனைவரும் விஞ்ஞானம் சம்பந்தமாகத்தான் பேசுவது, புது கண்டுபிடிப்புகள், கோள்களில் ஆராய்ச்சி செய்வது. யார் ஒரு சிறந்தவர் என்றால் சிறந்தவர் விஞ்ஞானியைத்தான் சொல்வார்கள், இவர் நல்ல படித்தவரால் என்று. கவிதை எழுதுவரை பார்த்து சொல்ல மாட்டார்கள் இவர் நல்ல படித்தவர் என்று. இலக்கியவாதிகள் இன்று கீழாகத்தான் பார்க்கிறார்கள். இலக்கியவாதிகள் இன்று நடுத்தருவில் தான் இருக்கின்றார்கள். நிறைய பேர் சொல்வார்கள் இலக்கியவாதிகளுக்கு சம்பாதிக்க தெரியாது என்று. ஆனால் குர்ஆன் வந்த காலத்தை எடுத்து நோக்கினால் அந்த காலம் இலக்கிய காலமாக இருந்தது. இலக்கியத்துக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட காலமாக இருந்தது. அந்த காலத்தில் அதாவது கவிஞர்களுக்கு தான் மேலிடம் காணப்பட்டது. எனவே குர்ஆன் அந்த காலத்தில் அந்த மக்களோடு பேசக்கூடிய தகுதியில் இருந்தது. உதாரணமாக குர்ஆனுடைய வசனங்களை கேட்டதுமே இலக்கியவாதிகள் இஸ்லாத்துக்குள் நுழைந்து விடுவார்கள். ஏனென்றால் இந்த வசனங்களை மனிதனால் எழுத முடியாது, இறைவனால் மாத்திரம்தான் எழுத முடியும். அவ்வளவு அழகான வார்த்தைகள், எந்த குறையும் இல்லை, முன்பின்னால் எந்த வேறுபாடும் இல்லை, சரியான முறையில் அனைத்தையும் தெளிவாக கூறுகின்றது என்று ஏற்றுக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு ஒரு சம்பவம் இருக்கின்றது. ஒரு முறை ஒரு ஆள் மக்காவுக்கு வந்த நேரம், மக்காவுக்கு செல்லும் போது அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள் என்ன சொன்னார்கள், இந்த மக்காவில் ஒரு ஆள் இருக்கிறார், முகமது என்று அழைக்கப்படுகிறார், அவர் சில வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார். இந்த வசனங்களை கேட்ட மக்கள் அவரின் பக்கம் அப்படியே சூனியமாக்கப்பட்டு அவரின் பின்னால் சென்று விடுகிறார்கள். எனவே நீங்கள் கவனமாக இருங்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள். அவர் ஒரு சிறந்த பிரபலியம் பெற்ற ஒரு கவிஞராக காணப்பட்டார். எனவே அவர் என்ன சொன்னார், பஞ்சுகளை காதில் வைத்துக்கொண்டு அவரும் அப்படியே சென்றார், உள்ளால் சென்றார், அந்த நகரத்துக்குள் சென்றார். சென்றபோது நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டார். அவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார். அப்போது அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது, நான் பெரிய பிரசித்தி பெற்ற கவிஞர், என்னை விட பெரிய கவியை இவர் சொல்ல போகின்றாரா, சொல்ல முடியுமா இவருக்கு என்று சிந்தித்து பஞ்சை காதில் எடுத்து குர்ஆனிய வசனங்களை கேட்டார். அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய உள்ளத்தை தாக்கியது. பின்னால் இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்று சொல்லி இஸ்லாம் மார்க்கத்தில் நுழைந்தார். இவ்வாறு நிறைய அற்புதங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதே நேரம் இன்றைய காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் விஞ்ஞான உலகமாக காணப்படுகிறது, விஞ்ஞான யுகம். எனவே இந்த காலத்துக்கு தகுந்த முறையிலும்
குர்ஆன் வசனங்கள் காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக வானவியலை எடுத்துக்கொள்ளலாம், பௌதிகவியல், உயிரியல், அனைத்து துறைகள் சார்பாகவும் இஸ்லாம் தெளிவான வசனங்களை சொல்லியிருக்கின்றது. அவற்றில் சிலவற்றை நாங்கள் உதாரணமாக எடுத்தால், குழந்தையின் உருவாக்கம் சிறந்த ஒரு உதாரணம். குழந்தையின் உருவாக்கத்தின் படிமுறைகளை படிமுறையாக இஸ்லாம் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக எங்களுக்கு விளக்கியிருக்கின்றான். ஆனால் நபி அவர்களின் காலத்தில் எங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் கேமரா இல்லை, தொழில்நுட்ப கருவிகள் எதுவும் இல்லை, யாருக்கும் வயிற்றுக்குள்ளா நடப்பதை கண்டறிய முடியாது, யாரும் வானத்துக்கு சென்றது கிடையாது. எனவே குர்ஆனில் தெளிவாக பேசுவதாக இருந்தால் அது அல்லாவால் மாத்திரம்தான் சொல்ல முடியும், கடவுளால் மாத்திரம்தான் சொல்ல முடியும். எனவே குழந்தையின் உருவாக்கம் பற்றி தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் விரல் அடையாளம் சம்பந்தமான அற்புதங்கள் இருக்கின்றது. மேலும் விஞ்ஞானம் தெரிந்தவர்களுக்கு சில வசனங்களை சொல்கின்றேன். அன்றைய நவீன கண்டுபிடிப்புகள், பிளாக் ஹோல் என்று சொல்வார்கள், பல்சர் என்று சொல்வார்கள், இதெல்லாம் அன்றைய கண்டுபிடிப்புகள் இன்று நவீன கண்டுபிடிப்புகளாக காணப்படுகின்றது. இவற்றை பற்றி தெளிவான குர்ஆன் வசனங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பூமியின் உருவாக்கம், பூமியின் விரிவு சம்பந்தமாக குர்ஆன் பேசியிருக்கின்றது. ஆனால் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு காலம் மாறி மாறி பேசினார்கள், இப்போது தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் குர்ஆன் எப்போதோ இந்த பூமி எப்படி உருவானது, பூமி எவ்வாறு விரிவடைந்து செல்கின்றது, பூமி அழியும், அது வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கு. எப்படி பூமி அழியும் என்பதையும் இஸ்லாம் தான் சொல்லி தந்திருக்கிறது. இன்று விஞ்ஞானிகளுக்கு இன்னும் அதை தெளிவாக சொல்ல முடியாமல் காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது சம்பந்தமான வசனங்கள், இது சம்பந்தமான துறைகள், இவற்றை நீங்கள் படிக்க நேர்ந்தால் quranmiracles.com என்ற வெப்சைட் இருக்கின்றது. அதில் இது சம்பந்தமான வசனங்கள் அனைத்தையும் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் துறை சார்பாக. அதே நேரம் harunyahiya.com என்ற இன்னொரு வெப்சைட் இருக்கிறது. அதில் நிறைய விஞ்ஞான சம்பந்தமான ஆய்வுகள் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இவ்வாறு நிறைய அற்புதங்களை அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். இரும்பு சம்பந்தமாக முதலாவது பேசிய வசனம் வேதம் என்றால் குர்ஆன் மாத்திரம்தான். பின்னால் இன்று எங்களுக்கு தெரியும், இரும்பை கொண்டு மக்கள் எவ்வளவு பயன் பெறுகிறார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இஸ்லாம் அப்போதே சொல்லிவிட்டது, இரும்பில் உங்களுக்கு பிரயோசனம் இருக்கின்றது. எனவே இவ்வாறு குர்ஆன் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது, அனைத்து துறையிலும் வழிகாட்டுகின்றது. இவ்வாறு வழிகாட்டிய அல்லாஹ் திரும்ப மக்களை பார்த்து கேட்கின்றான், இது அல்லாஹ்வின் வேதம், இது வேறு யாரிடமாவது வந்திருந்தால் அதில் குறைகள் இருக்கும், அல்லாஹ்விடமிருந்து வந்ததால் தான் இதில் குறைகள் இல்லை. நீங்கள் இதை பொய்ப்படுத்துவதாக இருந்தால் இதில் குறை கண்டுபிடித்து காட்டுங்கள். குறை கண்டுபிடிக்க முடியாது, சரி, குறை கண்டுபிடிக்க தான் முடியாது, முடியுமானால் ஒரு பந்தியாவது ஒரு பகுதியாவது குர்ஆனை போல எழுதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். குர்ஆனில் சவால் விடுகின்றான். சவால் இதுவரைக்கும் இருக்கின்றது, யாரும் குர்ஆனை போன்ற ஒரு வசனத்தை கூட கொண்டு வர முடியவில்லை. சில மக்கள் நினைக்கலாம், முஸ்லீம்கள் எல்லாம் அரபிகள் எல்லாம் முஸ்லீம்கள் தானே, முஸ்லீம்கள் அரபிகள் குர்ஆனுக்கு எதிராக எழுதுவார்களா என்று கேள்வி கேட்பார்கள். ஆனால் உலக வரலாற்று எங்களுக்கு தெரியும், அரபிகள் எல்லோருமே முஸ்லீம்கள் அல்ல. அரபிகளில் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கின்றார்கள், யூதர்களும் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் முயற்சி செய்து பார்த்திருக்கின்றார்கள் குர்ஆனை போன்று சில வசனங்களை கொண்டு வர, ஆனால் முடியவில்லை. எனவே இதுவும் எங்களுக்கு சிறந்த ஒரு ஆதாரமாக இருக்கின்றது, குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்த வேதம், உண்மையான வேதம். எனவே அதைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அடுத்ததாக நாங்கள் இந்த உலக வாழ்க்கையின் நோக்கத்தில் அடுத்த பாதி தான் உலக அழிவு. மனிதனுக்கு உலக அழிவுக்கு முன்னால் மனிதர்கள் அனைவரும் மரணிக்கக்கூடியவர்கள். அவர்கள் உலக அழிவை எதிர்பார்த்திருக்க வேண்டும், உலக அழிவு சம்பந்தமாக நம்ப வேண்டும். உலக அழிவுக்கு பின்னால் அல்லாஹ் திரும்ப உயிர் கொடுத்து மனிதர்கள் அனைவரும் எழுப்புவான் என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம். கடைசியாக எங்களுடைய நோக்கம் சொர்க்கமாக இருக்கின்றது. இதற்கு முன்னால் நாங்கள் இதுவரை பார்த்த அல்லாஹ் எப்படியான சக்தி வாய்ந்தவன் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு கிளிப்பை நாங்கள் இப்போது பார்ப்போம். நாங்கள் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை தான், ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹ் எங்களுடைய எங்களுடைய கல்வி அறிவை அதிகப்படுத்துவாயாக. ஏனென்றால் எங்களுடைய அறிவு குறைவாகத்தான் காணப்படும், கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் ஏராளம் இருக்கின்றன. எனவே அந்த அடிப்படை நாங்கள் கேட்போம், யா அல்லாஹ் நேரான வழி எனக்கு காட்டுவாயாக, நேரான வழியில் நான் வாழ்ந்து எங்களுடைய நோக்கம் மறுமைக்கு பின்னால், மரணத்துக்கு பின்னால் உன்னுடைய சொர்க்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் திருப்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், அல்லாஹ் தான் உங்களுக்கு பூமியை தங்குமிடமாகவும் வானத்தை ஒரு விதானமாகவும் உண்டாக்கியிருக்கின்றான். மேலும் அவன்தான் உங்களை உருவாக்கி உங்கள் உருவங்களை அழகாக்கி சிறந்த ஆகார வசதிகளையும் அளித்தான். அவன்தான் அல்லாஹ் உங்களுடைய இறைவன், அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாக அல்லாஹ் மிக பாக்கியமுடையவன். இது ஒரு வசனம்.
அதே நேரம் இன்னொரு வசனம் இருக்கின்றது, அவனே என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அவனை என்று வேறு நாயனில்லை. ஆகவே நீங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபட்டு தூய உள்ளத்தோடு அவனை அலையுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து காத்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹ்வுக்கே ஆகும். மேலும் உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்கள் பூமியில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, உங்களுக்குள்ளேயும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா? எனவே குர்ஆனை அல்லாஹ் தஆலா அதிகம் கேட்கக்கூடிய விஷயங்கள் தான். நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். ஆராய்ச்சி செய்தால் கடைசியாக நீங்கள் அல்லாஹ்வை அடைந்து கொள்வீர்கள். இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள். எனவே உதாரணமாக எங்கள் சூரிய குடும்பத்தை எடுத்தால், சூரிய குடும்பம் என்பது எவ்வளோ பெரிய குடும்பம் என்பதை பாருங்கள். எங்களுடைய பூமி அதில் ஒரு பகுதி தான். எனவே அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான், பூமியின் உருவம் துருவங்களை தட்டையாகவும் நிலநடுக்க கோட்டிற்கு அருகில் விரிவடைந்து உள்ள நீள்வட்ட கோலத்தை போல் காணப்படுகின்றது. இதனை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். தஹாஹா என்ற வசனத்தை பாய்த்திருக்கின்றான். தஹாஹா என்பது கொஞ்சம் நீள்வட்டத்தை போன்றதாக இருக்கும். இந்த வசனத்தை இன்றுள்ள விஞ்ஞானிகள் உண்மைப்படுத்தியிருக்கின்றார்கள். வல்லல் பததாலிக்க தஹாஹா என்ற வசனத்தின் மூலம். அடுத்ததாக மலைகள் சம்பந்தமாக குர்ஆன் பேசியிருக்கின்றது. மலைகளை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், மலைகளை அல்லாஹ் நட்டிருக்கின்றான் என்று. நாம் இப்பூமி விரிவாக ஆக்கவில்லையா, இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா என்று. இன்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், மலை ஒரு எங்களுக்கு தெரியக்கூடிய மலை மேலே ஒரு மடங்கு இருப்பதாக இருந்தால் நிலத்துக்கு அடியில் அதை விட 10 மடங்கு கீழால் செல்லும். அதன் வேறு இருக்கும். வேறைத்தான் ஆளிகள் என்று அழைப்பார்கள். இன்று விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இவ்வாறு தான் காணப்படும். உதாரணமாக மலைக்கு மேலால் எங்களுக்கு தெரிவது சிறிய பாதி தான், கீழால் அதே போல 10 மடங்கு பெரிதாக இருக்கின்றது. இதனை நபி அவர்கள் போய் பார்க்க முடியாது, அளந்து சொல்ல முடியாது. இதை படைத்த கடவுளுக்கு மாத்திரம்தான் கூற முடியும். எனவே இந்த மாதிரி வசனங்களை படிக்கும் போது ஒரு மனிதன் உள்ளத்தில் தெரியும், அல்லாஹ் தான் உண்மையான இறைவன். அடுத்தது மலை சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். மேலும் நாங்கள் எங்களுடைய பூமியை எடுத்து நோக்கினால், பூமியை விட சிறிய கோள்களுடன் ஒப்பிடும்போது பூமி கொஞ்சம் பெரிய கோளாக காணப்படும். ஆனால் பெரிய கோள்களுடன் ஒப்பிடும்போது பூமி சிறியதாக தான் காணப்படுகின்றது. இத்தனை கோள்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எனவே சூரியனோடு ஒப்பிட்டால் எங்களுடைய கோளை நாங்கள் தேடித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவு சிறியதாக காணப்படுகின்றது. சூரியனை பூமியை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் 10 லட்சம் பூமிகளை சூரியனை வைக்கலாம். அவ்வளோ பிரமாண்டமான ஒரு படைப்பாக அல்லாஹ் சூரியனை படைத்திருக்கின்றான். சூரியன் எத்தனையோ கிலோமீட்டர், அதாவது 145 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் அது காணப்படுகின்றது. இந்த விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள், அந்த சூரியன் கொஞ்சம் முன்னால் வந்திருந்தால் இந்த பூமி அப்படியே பற்றி எரிந்துவிடும். அதே நேரம் சூரியன் கொஞ்சம் பின்னால் சென்றிருந்தால் இந்த பூமி அப்படியே விரிந்துவிடும், அதாவது குளிரால் ஐசாகிவிடும். எனவே இதை யார் திட்டமிட்டு சரியான இடத்தில் வைத்தது? ஒரே இடத்தில் இருப்பதாக தான் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒவ்வொன்றும் அசைகின்றது. பூமி அசைகின்றது, கோள்கள் அசைகின்றன, அனைத்தும் தனது சுற்று வட்டத்தில் செல்கின்றது. இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டான். சூரியனும் கோள்களும் அவைக்கு உட்பட்ட அதே சுற்றுவட்டத்தில் செல்கின்றன. எனவே இதற்கு பின்னால் ஒரு கடவுள் இருக்க வேண்டும், அல்லாஹ் இருக்க வேண்டும். இவை தானாக உருவாக முடியாது. இவ்வளோ பெரிய ஒரு பிரமாண்டமான படைப்பாக இருக்கின்றது. ஒளியாண்டு சம்பந்தமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்போது நாங்கள் ஒரு பயணத்தை ஆரம்பிப்போம். அதாவது 1 மீட்டரிலிருந்து தொடங்கி 1 மீட்டர், 10 மீட்டர், 100 மீட்டர், 1000 மீட்டரிலிருந்து நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தை பார்க்கும்போது அது எவ்வாறு காணப்படும் என்பதை பார்க்க போகின்றோம். எனவே முதலாவது ஒரு இலையை பார்த்தால் எங்களுக்கு சாதாரணமாக எங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய விடயம், தோட்டத்தில் இருக்கும் மரக்கீழையில் உள்ள இலைகளின் தூரம் 1 மீட்டர். அதற்கு பின்னால் கொஞ்சம் நாம் மேலே சென்று பார்த்தால் 10ல் 1, அதாவது மேல் நோக்கி பயணிக்கும் நமக்கு இப்போது காண முடிவது மரத்தின் கிளைகள் மட்டுமே. 10 மீட்டர் தூரத்தில் இலைகளை தெளிவாக காண முடியாது, மரத்தின் கிளைகளை தான் எங்களுக்கு பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் நாங்கள் மேலே போய் பார்த்தால் 10ல் 2, அதாவது கிட்டத்தட்ட 100 மீட்டர். 100 மீட்டர் தூரத்தில் இப்போது நாம் காண முடிவது மரங்கள் அடர்ந்து காடு மற்றும் அதன் சுற்றுப்புறம் மட்டுமே. கிளைகளை கூட சரியாக காண முடியாது, காடுகளாக தான் எங்களுக்கு தெரிகிறது. அதற்கு மேலே கொஞ்சம் போனால் 10ல் 8, நாங்கள் 3, 4, 5, 6 அப்படின்னு போனால் 10ல் 8 என்ற வீதத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு பூமி இப்படி தான் விளங்கும், சிறியதாக விளங்கப் போகிறது. அதை விட 10ல் 9 என்ற வீதத்தில் செல்லும்போது பூமியும் சந்திரன் சுற்றுப்பாதையும் வெள்ளை நிறைக்கோட்டில் விளங்குகின்றது. சந்திரன் பூமியை சுற்றி செல்கின்றது. இதை எங்களுக்கு சுருக்கமாக பார்க்கலாம். அதை விட நாங்கள் மேலாக செல்லும் போது பூமியின் சுற்றுப்பாதை நீல நிறத்தில் இவ்வாறு தான் காணப்படுகின்றது. பூமியின் சுற்றுப்பாதை இந்த ஒரு வட்டத்தில் தான் பூமி சுற்றி செல்கின்றது. இன்னும் மேலாக சென்றால் ஏனைய சுற்றுப்பாதைகள் எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது. ஏனைய கோள்களின் இது, அதாவது ஒவ்வொரு வட்டத்திலும் வித்தியாசமான கோள்கள் சுற்றி கொண்டே இருக்கின்றன. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் மற்றும் வியாழனின் சுற்றுப்பாதை. 10ல் 13க்கு நாங்கள் செல்லும் போது இந்த உயரத்தில் நாம் சூரிய கிரகத்தின் அனைத்து கோள்களின் சுற்றுப்பாதையை காணலாம். 10ன் 13, அதாவது கிட்டத்தட்ட 10 பில்லியன் கிலோமீட்டர். அதற்கு மேலால் செல்லும் போது 100 பில்லியன் கிலோமீட்டர் சென்றால்
சூரிய கிரகம் மிகவும் சிறிய தோற்றத்தில், சூரியன் அதன் கோள்கள் அனைத்தும் ஒரு சிறிய படைப்பாக, இவற்றை அனைத்தையும் படைத்தவன் யார்? அல்லாஹ். அல்லாவின் சக்தி இவ்வளவு பெரிய ஒரு சக்தியாக இருக்கின்றது. அதை விட மேலாக சென்றால் சூரியனே ஒரு நட்சத்திரத்தை போல் சிறியதாக ஆகிவிட்டது. எங்களுக்கு பூமியெல்லாம் காணவே முடியாது, அவ்வளவு சின்னதாக போய்விட்டது. அதையும் மேலால் சென்றால் ஒரு லைட் இயர், ஒளியாண்டு என்று சொல்வார்கள். ஒரு ஒளியாண்டு தூரத்தில் சூரியன் மிகச்சிறிய நட்சத்திரமாக, சிறிய ஒரு நட்சத்திரமாக சூரியன் மாறிவிட்டது. இன்னும் மேலாக சென்றால் 10 அதாவது 10 ஒளியாண்டு என்று பார்த்தால் இப்போ தெரிவது தொலைவு தெரியாத தூரத்தில் ஒன்றுமே விளங்குதில்லை. சூரியனை கூட எங்களை பார்க்க முடியல. நாங்கள் சொல்கிறோம் பூமி என்பது எவ்வளோ பெரிய படைப்பு, மேலே செல்லும் போது சூரிய கோள்கள் அதையும் விட செல்லும் பொழுது சூரியனே எங்களுக்கு பார்க்க முடியாத தூரத்தில் அமைந்து விட்டது. இன்னும் மேலே சென்றால் வெறுமே சூனியம், வெளி, ஒன்றுமே இல்லை. இவ்வளோ ஒரு பெரிய ஒரு படைப்பில் தான் நாங்கள் ஒரு சிறிய மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு மேல் சென்றால் 1000 லைட் இயர்ஸ் போனால் இப்போது எங்கள் அண்டம், இதை கேலக்சி என்று அழைப்பார்கள். இந்த கேலக்சியில் தான் அனைத்து பாதைகளும் பால்வெளிகளும் காணப்படுகின்றன. அதையும் மீத சென்றால் பால்வெளி பாதையின் ஊடாக அண்டங்களை கடந்து சென்றால் நிறைய பால்வெளிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக 1 மில்லியன் லைட் இயர்ஸுக்கு மேலால் போனால் கற்பனை கெட்டாத தூரத்தில் நாம் காண்பது பால்வெளி பாதை அண்டமும் அதே போன்ற மற்ற அண்டங்களும் நிறைய அண்டங்கள் இருக்கின்றது. இதில் ஒரு அண்டத்தில் தேடி போனால் தான் சூரிய குடும்பம் வரும். சூரிய குடும்பத்தில் தான் பூமி வரும். பூமியில் தான் எங்களுடைய நாட்டில் பிரதேசம், கிராமம், கடைசியாக பார்த்தா ஒரு மனிதன் வருவான். இவ்வளோ ஒரு பெரிய படைப்பை படைத்த அல்லாவுக்கு, உருவாக்கிய அல்லாவுக்கு அதை திரும்ப அழிப்பது லேசான காரியம்தான், கஷ்டமான காரியம் இல்லை. ஏனென்றால் மக்கள் கேட்கிறார்கள், மனிதன் இறந்த பின்னால் மனிதனை எப்படி உருவாக்குவார்கள், அல்லாவுக்கு எப்படி உருவாக்க முடியும் என்று கேள்வி கேட்கிறார்கள். எலும்பு தான் மீது, இந்த எலும்பை அல்லாஹ் எப்படி திரும்ப மனிதனை உருவாக்குவான் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் பதில் தருகின்றான், படைத்த கடவுளுக்கு திரும்ப அதே மாதிரி படைப்பது லேசான காரியம். இவ்வளோ பெரிய விடயங்களை படைத்த அல்லாவுக்கு மனிதனை அழித்துவிட்டு திரும்ப இன்னொரு உலகத்தை படைப்பது லேசான காரியம். அடுத்ததாக இன்னும் அதிகமாக சென்றால் எல்லா அண்ட சராசரம் அனைத்தும் ஒரு சிறிய புள்ளியாக எங்களுக்கு தெரிகிறது. கற்பனை கெட்டாத தூரத்திற்கு மனித்து நாம் இப்போது கீழ் நோக்கி நம் இருப்பிடத்துக்கு திரும்புவோம். பழைய இடத்துக்கு நாங்கள் வரப்போகின்றோம். அப்படியே ஒவ்வொரு காட்சிகளாக நான் அப்படியே கீழே வந்தால் 10, 9, 8, 7, 6, 5, 4. இப்போது நம்மில் எழும் கேள்வி, நாம் யார், எங்கிருந்து வந்தோம், எங்கே போகிறோம்? இந்த மேல் நோக்கிய பயணத்தில் நாம் 23 அப்படியே கீழே போனால் இலைக்கு வந்துவிட்டோம். இப்போது இலையை தாண்டி கீழால் போக போகிறோம். ஆராய்ச்சி செய்துவிட்டு செல்ல போகிறோம். எங்கிருந்து தொடங்கினோமோ அந்த இடத்திலிருந்து கை கெட்டிய தூரத்தில். உதாரணமாக இலையை ஆராய்ச்சி செய்தால் இலை இவ்வளவு தெளிவாக விளங்கும். 10 1 சென்டிமீட்டர் உள்ளால் போய் நாங்கள் பார்த்தார். அதற்குள்ளால் போனால் ஒரு சென்டிமீட்டர் இலையின் வடிவமை அதற்கு தூரம், அதாவது அதுக்குள்ளால ரோமங்கள், நரம்புகள் அனைத்தையும் எங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதையும் விட நாங்கள் உள்ளால் போனால் இன்னும் அது இலைகளின் திசுக்களை காணும் நிலை காணப்படுகிறது. இது களங்களாக இருக்கின்றது. திசுக்கள் அடையாளம் கண்டு அவற்றின் இணைப்புகளை காணும் நிலை. திசுக்களுக்கு இடையிலான இணைப்புகளை எங்களுக்கு 10 -4 பார்க்க முடியுமாக இருக்கின்றது. அதையும் ஆராய்ச்சி செய்தால் திசுக்களில் உள்ளாக நமது பயணத்தை நாங்கள் ஆரம்பித்தால் மைக்ரோன்ஸ் காணப்படுகின்றது. மைக்ரோன்களை ஆராய்ச்சி செய்தால் திசுக்கள் அணுவை காணும் நிலை, அணு ஒன்று எவ்வாறு இருக்கின்றது என்பதை இப்போது எங்களுக்கு பார்க்கலாம். அதையும் விட நாங்கள் செல்லும் போது 10 -7 அளவிடும் அளவுகளை மாற்றம். இப்போது நுண்மூலக்கூறுகளாக அளவிடும் நிலை. திசுக்களின் அணுக்களின் ஊடே குரோமோசோம் என்ற மரபியல் அணுக்கள், இதைத்தான் குரோமோசோம் என்று அழைப்பார்கள். இதனையும் எங்களுக்கு ஆராய்ச்சி செய்ய முடியும். அதற்குள்ளால் செல்லும் போது 10 -8 நுண்பர உலகில் உறுப்பின் ரகசியமான DNA சங்கிலி தொடரை எங்களுக்கு பார்க்க முடியதாக இருக்கின்றது. அதையும் ஆராய்ச்சி செய்யும் போது இப்படியே ஆராய்ச்சியின் முடிவில் கடைசியாக எங்களுக்கு வருவது இவ்வாறு ஒரு சூனியமான நிலை. இதை இந்த விஞ்ஞானிகளால் கூட கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் மேலே சென்றாலும் எங்களுக்கு கடைசியாக தெரிவது சூனியமான நிலை. அதையும் விஞ்ஞானிகளால் கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கின்றதை நாங்கள் காண முடியும். இவ்வளோ பெரிய ஒரு படைப்பை படைத்த அல்லாஹ் போதும் அதிசயித்தது. இப்போது சிந்தியுங்கள், அல்லாஹ் நல்லமே எண்ணி பாருங்கள். ரப்புல் ஆலமீன் அகிலங்களை படித்து பரிபாலிப்பவன், ஆற்றலை பாருங்கள். எவ்விதத்திலும் குறையற்றவன், துல்லியமானவன், தூய்மையானவன் யார்? சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் தான் தூய்மையானவனாக இருக்கின்றான். மேலும் அகிலங்கள் அத்தனையும், அதிலும் ஜீவராசிகள், அதற்கான ஆகாரங்கள், அதற்கான பாதுகாப்புகள் அனைத்தையும் மேலாய் மனித உயிர்கள் அதற்கு பிரதிநிதி அந்தஸ்து என்று அள்ளி வழங்கினானே, அதற்காக அல்லும் பகலும் நன்றி செலுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ். வானங்கள் பூமி ஆகிய அனைத்தையும் ஆகு என்று சொல்லி ஆக்கியவனே பெரியவன். அவனுக்கு இணை வேண்டுமா, துணை வேண்டுமா? அத்தனைக்கும் ஆட்சியாளனாம் அல்லாஹ், அவனே பெரியவன். அல்லாஹு அக்பர். நம்மை படைத்த மனித படைப்பாக படைத்த அல்லாஹ்வுக்கு புகழ் நினைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், வஃபில் அர்தி ஆயாத்தில் மூக்கினேன். உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பூமியில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இவ்வாறான அத்தாட்சிகளை நாங்கள் தேடி ஆராயும் போது நிச்சயமாக நாங்கள் முடிவுக்கு வருவோம், அல்லாஹ் உண்மையான இறைவன் என்று.
மேலே வஃபி அன்ஃபுசிக அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ளேயும் பல அத்தியாசைகள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஹலக்கல் இன்சான் மின் நுத்ஃபத்தின் ஃபைஸாஹு ஹசீமும் முபீன், அவன் மனிதனை இந்திர துளியினால் படைத்தான், அப்படி இருந்தும் மனிதன் பகிரங்கமாக எதிரியாக இருக்கின்றான். எனவே நாங்களும் அல்லாஹ் எங்களை படைத்த பின்னால் இன்று அல்லாஹ்வுக்கு எதிரியாக காணப்படுகின்றோம். ஏனென்றால் அல்லாஹ் சொன்ன செய்திகள் எங்களுக்கு தெரியும், உண்மை எது நல்லவை எது என்று தெரியும், பாவங்கள் எது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் பாவங்களை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். எனவே நாங்கள் நன்றியுடைய அடியார்களாக மாற வேண்டும். மனித படைப்பு சம்பந்தமான வசனங்கள் இருக்கின்றன. அதே நேரம் மனிதன் எங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் எடுத்தால் கம்ப்யூட்டரில் நிறைய எப்படி கேபிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி மனிதனை எடுத்துக்கொண்டாலும் மனிதனுக்குள்ளாலும் நிறைய கேபிள்ஸ் இருக்கின்றது. அந்த கேபிள்களை நாங்கள் ஆராய்ச்சி செய்தால் அதுவே போதும் எங்களுக்கு இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்று. அல்லாஹ் தஆலா படைப்பை பற்றி சீராக மனிதனை படைத்தான் என்று தெளிவாக கூறியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தூக்கம் என்பது இறைவனின் அருட்கொடை. இதை சிந்தித்தாலே போதும், இதுவும் அல்லாஹ் தர அருள் தான். சிலருக்கு தூக்கம் வருது, சிலருக்கு வருது இல்லை, காரணம் என்பது தெரியாது. எனவே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அளித்த அத்தாட்சியில் ஒன்று தான் தூக்கம். தூக்கம் இருக்கிறவர்களுக்கு இடம் பொருள் ஏவல் கிடையாது, கண்ட இடத்தில் தூங்கிவிடுவார்கள். அதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டு தான் இருக்கின்றோம். தூக்கம் வெட்கம் பார்க்காது, எந்த இடத்திலும் மக்கள் தூங்குவதை நாங்கள் காண்கின்றோம். பயம் அறியாது, யார் பெரியவர்களுக்கு பக்கத்தில் வந்தாலும் தெரியாது, தூக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. சூழ்நிலையும் அறியாது, எந்த இடத்துல நாங்கள் தூங்கணும் எப்படி தூங்கணும் என்பதும் எங்களுக்கு தெரியாது. நின்றாலும் நிறுத்த முடியாத ஒன்று தான் தூக்கம், அதையும் நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம். தலைக்கீழாகவும் வரும். இப்படி அது ஒரு அத்தாட்சியாக காணப்படுது. வறுமை பிடியில் சிக்கி தவிக்க உலகின் 3-2 சகோதரர்கள் சுபஹான் அல்லாஹ் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு பள்ளிக்கூடம் போர் அடிக்கிறது எங்கள் சிறுவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு போர் அடிக்கவில்லை என்று கஷ்டத்தில் இருக்கிறார்கள் சொல்கிறாங்க. அதே நேரம் உங்களுக்கு விதவிதமான உணவுகள் இருக்கிறது, ஆனால் விருப்பம் இல்லை, ஆனால் நாங்களும் ஏங்குகின்றோம் என்று வறுமையில் இருக்கிற மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு எப்படியாவது உடம்பை குறைக்கணும், டயட் எக்ஸசைஸ் என்று இருக்கின்றீர்கள், ஆனால் எங்களுக்கோ டயட் இல்லை, நாங்கள் சாகின்றோம், வாழ்வதற்கு எங்களுக்கு சாப்பாடு தேவை என்று அவர்கள் வருந்துகின்றார்கள். என்ன கையெலும்பு குத்துகிறதா என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். இவர்களுக்கு சதையே இல்லாமல் காணப்படுகின்றார்கள். வீடியோ கேம் அழுத்து போச்சு என்று மக்கள் சொல்கின்றார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், அவர்களுக்கு விளையாடுவதற்கு எலும்பு கூடுகள் தான் காணப்படுகின்றது. நைக்கு ஷூ நல்லா இருக்கும் என்று வாதாடுகின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு செருப்பே இல்லாமல் மக்கள் வாதாடுகின்றார்கள். மெத்தை வேண்டாம் என்று வாதாடுகின்றார்கள், ஆனால் அவர்களுக்கு விரிப்பே இல்லாமல் காணப்படுகின்றார்கள். உயிருக்கே உத்தரவில்லாத கொடுமை சுபஹான் அல்லாஹ். எனவே எங்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவோ அருள்களை வழங்கியிருக்கிறான். அந்த அருள்களை நாங்கள் படித்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஒரு முஸ்லீமாக வாழ்வதற்கு எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். முஸ்லீம் ஆவது என்பது சாதாரண விஷயமா? அதுவும் அல்லாஹ் அருள் தானே. அல்லாஹ் தந்த அருள் தான் நாங்கள் முஸ்லீமாக வாழ்வது. இஸ்லாம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆனால் நாங்கள் முஸ்லீமாக பிறந்திருக்கின்றோம். சிலருக்கு இஸ்லாம் மார்க்கம் நேர்வழியாக கிடைத்திருக்கின்றது, ஆனால் இஸ்லாம் மார்க்கம் அல்லாதவர்கள் என்று அவர்களுக்கு மரணத்துக்கு பின்னால் கஷ்டங்கள் தான் காணப்படுகின்றது. மேலும் வசனங்களை நாங்கள் நோக்கினால், ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன், இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆகவே நீங்கள் என்னை அதனுடைய மக்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் தொழும் காலம் உங்களை ஆடைகளால் அழகாக்கிக் கொள்ளுங்கள், உண்ணுங்கள் பருங்கள், என்னிடம் வீண் விரயம் செய்யாதீர்கள், ஏனெனில் அல்லாஹ் அளவு கடந்து வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. இதோ வரப்போகிற மரணம், அதுதான் மரணம். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். மனிதா, வருந்தி திருந்துவதற்கான காலதாமதத்திற்கோ அவகாசத்திற்கோ எந்தவித உத்தரவாதம் இல்லை. நீ செல்ல வேண்டிய இறுதி பயண நேரம் எந்த இடத்திலும் எந்த வினாடியிலும் வரலாம். இதை மரணத்துக்காக உன்னை தயார் செய்தாயா? நீ நுழையப் போவது சொர்க்கமா நரகமா? எத்தனை முறை உனக்கு மரண சிந்தனை வந்தது? உன் உடம்பை குளிப்பாட்டி கஃனிடப்பட்டு மண்ணறைக்கு கொண்டு போகும் தருணத்தை நினைத்துப்பார். கபர் இந்த உலகம் உனக்கு விடுத இடம். நாங்கள் அனைவரும் மரணித்ததும் தனியாக செல்லக்கூடிய இடம் தான் இந்த கபர். இந்த கபருக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோமா? இந்த கபருடைய வாழ்க்கை எத்தனை வருடங்கள் இருக்கப் போகின்றது? அதே நேரம் உறவுகள் அழுகை, ஆனால் அதனால் உனக்கு என்ன பயன்? சொத்து செல்வம் குடும்பம் யாருமே உன்னோட வரப்போவதல்ல. நாங்கள் எங்களுடன் வரப்போவது எங்களுடைய நல்ல செயல்கள் மாத்திரம்தான், எங்களோட நம்பிக்கை மாத்திரம்தான். நாங்கள் தனியாக வாழக்கூடிய இடம். நீ குழி மூடப்படும் போது அனைவரையும் தனியே விட்டு போகாத என்று கதறுவாய், உன் அருகிலே இருக்க சொல்லி அழுவாய், ஆனால் எந்த பிரயோசனம் இல்லை. உன் உறவு சந்தோஷம் குதூகலம் அனைத்தும் முன்னே தனியே விட்டு பிரிந்து விட்டன. நீ தனியாய் உன் சொந்த இடத்தில் உன் கேள்வி கணக்கை எதிர்நோக்கியவனாய் இருக்கின்றாய். உன் இருண்ட இல்லத்தில் நீ உன் அமல்களுடன் மட்டும் அமல்கள் மாத்திரம்தான் உனக்கு உதவி செய்ய போகின்றது. மனிதா, இது சத்தியம். இந்த மரணத்தை உன்னால் நிராகரிக்கவே முடியாது. எனவே இந்த தருணத்தை ஒவ்வொரு வினாடி ஞாபகத்தில் வை. ஒவ்வொரு நிமிடம் நாள் வாரம் முழுவதும் நீ தவறு செய்யும் தருணத்திலெல்லாம் நினைத்துக்கொள், நம் சந்தோஷத்தை குலைக்கப் போகும் அரக்கன் தான் மரணம். அதே நேரம் குரானில் அல்லாஹ் தஆலா சில அற்புதங்களை சொல்லியிருக்கிறான். நாங்கள் நூஹ் நபி அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம். நூஹ் நபியுடைய அந்த கப்பல் இப்படித்தான் காணப்படுகிறது, மலையின் உச்சத்தில் காணப்படுகின்றது.
தெளிவான பிக்சர் எனக்கு கிடைக்கவில்லை. இந்த மேலதிகமாக இந்த இடத்தில் இந்த கப்பலுடைய அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடம் இதுதான் கப்பலுடைய பிரதேசம், மலைக்குள்ளால் இருக்கின்றது. இதில் ஒரு பகுதியை அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதே நேரம் ஃபிரௌனுடைய உடம்பு இவ்வாறு தான் காணப்படுகின்றது. எந்த அழுகாமல் அப்படியே இந்த ஃபிரௌனுடைய உடம்பு காணப்படுகின்றது. எனவே இவையெல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த அற்புதங்கள். எனவே மரணம் என்பது நிச்சயமாக எங்களுக்கு இருக்கின்றது. இந்த மரணத்துக்கு தயாராகுவது தான் எங்களுடைய நோக்கமாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் அல்லாஹ் இந்த உலகத்தின் வாழ்க்கையின் நோக்கத்தை எங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றால் அதை நாங்கள் அறிந்து அந்த முறையில் நாங்கள் வாழ்ந்து மரணித்தால் எங்களுக்கு மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதே நேரம் உலக அழிவு சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது. உலக அழிவிற்கு முன்னால் சில சிறிய அடையாளங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது. இந்த சிறிய அடையாளங்கள் நடந்தால் உலகம் அழிந்துவிடும். அதே நேரம் பெரிய அடையாளங்கள் சம்பந்தமாகவும் இஸ்லாம் கூறியிருக்கின்றது. பெரிய அடையாளங்கள் வந்தால் தெளிவாகவே உலக அழிவு நெருங்கிவிட்டது என்பதற்கான ஆதாரமாக அது காணப்படுகின்றது. எனவே சிறிய அடையாளங்களை நாங்கள் நோக்கினால் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மறுமை நாள் நெருங்கிய போது விபச்சாரம் அதிகரிக்கும், விபச்சாரம் பெருகும் என்று சொல்லியிருக்கிறார்கள், கொலைகள் பெருகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நாங்கள் இன்று கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் பெண்களின் விகிதாசாரம் அதிகரிக்கும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இது தெரியும், கொலையை எடுத்துக்கொண்டால் கொலை செய்யப்படுவனுக்கு தெரியாது ஏன் கொலை செய்யப்படுகின்றன என்று, அதே நேரம் கொலை செய்தவனுக்கு தெரியாது ஏன் கொலை செய்கின்றன என்று. அந்த அளவுக்கு இன்று கொலை சர்வசாதாரணம் மாறிவிட்டது. இதெல்லாம் நாங்கள் வரலாறு எடுத்துக்கொண்டால் முன்னைய காலத்தில் கொலை என்றால் ஒரு பெரிய விஷயம், மரணம் என்றால் பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் இன்று சர்வசாதாரணம் மாறிவிட்டது. விபச்சாரம் என்பது ஆரம்பத்தில் திருமணம் லேசாக இருந்தது, விபச்சாரம் கஷ்டமாக இருந்தது. இன்று மாறி இருக்கிறது, விபச்சாரம் லேசு, திருமணம் கஷ்டம். இதுவும் ஒரு. அதே நேரம் மது பெருகும், கோபுரங்கள் கட்டுவதில் போட்டி போட்டுக்கொண்டு இருப்பார்கள். அதே நேரம் நேரம் சுருங்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு வருடம் ஒரு மாதம் போன்றும், ஒரு மாதம் ஒரு கிழமை போன்றும், ஒரு கிழமை ஒரு நாள் போன்றும், ஒரு நாள் ஒரு நெருப்பெறிந்துவிட்டு அணையக்கூடிய வகையில் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை இன்று நாங்கள் கண்கூடாக காணுகின்றோம். எங்களுடைய வயதை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சிறிய வயதில் காலம் எங்களுக்கு நல்ல வசதியாக இருந்தது. ஒரு வருடம் என்பது பெரிய ஒரு வருடமாக காணப்படும். ஆனால் இன்று ஒரு வருடம் ஒரு மாதம் போல் செல்கின்றது. எனவே நாங்கள் இறுதி நாளில் நெருங்கி காணப்படுகின்றோம். அதே நேரம் திடீர் மரணங்கள், பூகங்கம் பெறுதல், கேள்விப்படாத நோய்கள் வரும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஆடை அணிந்தும் பெண்கள் நிர்வாணமாக காணப்படுவார்கள் என்று அதையும் இன்று எங்களுக்கு தெளிவாக பார்க்க முடியுமாக இருக்கிறது. மேலும் பேச்சை சில மக்கள் தொழிலாக மாற்றிக்கொள்வார்கள், பேசினால் அவர்கள் காசு, இன்று அதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இன்னொரு ஹதீஸ் தான், தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்வார்கள். இன்று எங்களுக்கு தெரியும் மக்கள் பெருகி இருக்கின்றார்கள், அதனால் எங்களுக்கு தெரிந்தவர்கள் மாத்திரம் சலாம், தெரியாதவர்களும் சலாம் சொல்வதில்லை. இதையும் நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக. இவையெல்லாம் சிறிய அடையாளங்கள். இது போன்ற நிறைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் நடைபெற்று விட்டன. ஆனால் பெரிய அடையாளங்கள் என்று சில அடையாளங்கள் இருக்கின்றன. இவற்றை நாங்கள் கண்டால் உடனடியாக உலகம் அழிவின் ஆரம்ப கட்டம் என்று நாங்கள் சொல்லலாம். உதாரணமாக 10 விடயங்கள் இருக்கின்றன. அதில் சிலவற்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்போது சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கை நோக்கி உதிக்கின்றது. அது மேற்கிலிருந்து கிழக்குக்கு மாறி உதிக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அண்மையில் ஒரு இமெயில் உலாவி வருகின்றது. நாசா சொல்லியிருப்பதாக, சில நேரம் சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கலாம். அது கீழே ஆதாரத்தை காணவில்லை, ஆனால் நாசால் சொன்னதாக அந்த இமெயில் பரவி வருகின்றது. ஆனால் எங்களுக்கு அது உண்மையான செய்தி. அது அவர்கள் நாசா சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்கள் நம்புவோம், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும். அதே நேரம் கிழக்கே மேற்கே பெரிய பூகம்பம் உருவாகும் என நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது நடைபெற வேண்டும். அதே நேரம் ஈசா நபி அவர்களின் வருகை, ஈசா நபி அவர்கள் வருகை வந்தால் உலக அழிவின் அடையாளமாக அது காணப்படும். ஈசா நபி அவர்கள் வந்து என்ன செய்வார்கள், எப்படி வருவார்கள், அனைத்துமே இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அடுத்ததாக கடைசியாக ஒரு தீப்பிழம்பு மக்களை விரட்டி கொண்டு எம்எல்ஏலிருந்து புறப்படும் ஒரு தீ வந்து மக்களை அனைவரையும் விரட்டி கொண்டு ஒரு இடத்தில் சேர்க்கும். இதுவும் ஒரு அற்புதமாக ஒரு இறுதி நாளின் அடையாளமாக காணப்படும். எனவே நாங்கள் இறுதி நாள் அடையாளங்களை பார்க்கும்போது, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது கடைசியாக முடிவுக்கு வரலாம், இஸ்லாம் உண்மையான மார்க்கம், ஆதாரங்கள் அடிப்படையில் உண்மையான மார்க்கம், புத்தி அடிப்படையில் உண்மையான மார்க்கம், இருக்கிற வேதங்கள் அடிப்படையில் உண்மையான மார்க்கம் இஸ்லாம். அதில் மாத்திருந்த வெற்றி உண்டு. அதனை நாங்கள் மாத்திரம் தெரிந்து வைப்பது போதாது, ஏனைய மக்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், மார்க்கங்களில் வேதங்களில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட வேதம் மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், 3வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில், இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் வமஹ்தலஃபல்லதீன ஊதுல் கிதாப இல்லா மின் பாதி மா ஜாஅஹும் இல்ம் பகியன் பைனஹும் வமன் யக்ஃபுர் பிஆயாத்தில்லாஹி ஃபஇன்னல்லாஹ ஸரீஉல் ஹிசாப்.
நிச்சயமாக தீனுல் இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான மார்க்கம் என்னும் அறிவு அவர்களுக்கு கிடைத்த பின்னரும் தம்மிடையே உள்ள பொறாமையின் காரணமாக இதற்கு மாறுபட்டனர். எவர் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்தார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய கணக்கை துரிதமாக முடிப்பான். இன்னொரு வசனத்தில் 3வது அத்தியாயத்தில் 85வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றார், வமன் யபதகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல் மின்ஹு வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன். இன்னும் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை எவரேனும் விரும்பினால் அது ஒருபோதும் அவரிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அத்தகையவர் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில் தான் இருப்பார். எனவே அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மாத்திரம்தான். எனவே இந்த செய்தியை நாங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுக்க வேண்டும், விளையாட்டாக இருக்கக்கூடாது. அத்தியாயம் 78 அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கின்றான், அம்மையத்தஸாஅலூன் அனி நபைல் அலீம். அவர்கள் பேசக்கூடிய விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம். ஏனென்றால் அது மறுமை சம்பந்தமான விஷயம், மரணத்துக்கு பின்னால் உள்ள விஷயம். எனவே இதை கொஞ்சம் சீரியஸாக பாருங்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களும் கொஞ்சம் சீரியஸ் எடுத்து இதை படித்து பார்க்க வேண்டும். ஏனோ தானோ என்று பார்க்காமல் கொஞ்சம் கவனம் செலுத்தி படித்தால் அவர்களுக்கு முடிவு கிடைக்கும். ஏனென்றால் மரணத்துக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. தற்சமயம் அது உண்மையாக இருந்தால் மரணத்துக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை அப்படியே நாசமாகி போய்விடும். எனவே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், படித்து பாருங்கள், உண்மையான மார்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு சீரியஸான விடயம். இதே அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயத்தில் தெளிவாக கூறுகின்றான். படைப்புகளை பற்றி சொல்லிவிட்டு இந்த படைப்புகளை படைத்தவன் அல்லாஹ், மறுமை என்பது உண்மை, மரணம் எப்படி உருவாகும், உலகம் எப்படி அழியும், உலக அழிவிற்கு பின்னால் அல்லாஹ் எப்படி மனிதர்கள் திரும்ப மீளெழுப்புவான், இப்படி கேள்வி கணக்கு நடைபெறும், கேள்வி கணக்கின் இறுதியில் எவ்வாறு சொர்க்கம் நரகம் அளிக்கப்படும் என்ற அனைத்தையுமே இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றது. எனவே நாங்கள் அதனை படித்து அதனை சிறந்த முறை விளங்கி முஸ்லீமாக வாழ வேண்டும். அதுதான் இந்த உலக வாழ்வின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக என்று கூறி நான் இந்த உரையை முடித்துக் கொண்டிருக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.